ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேடா. இது நிறைய பேர் கேட்டிருந்தது ஹாரர் ஜானர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன்லைன் எதுவும் தேவையில்ல, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம அப்படியே ஒரு ஓரமாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் அப்படியே அட்டன் பண்ண யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். இப்போ அந்த சைட்லேருந்து அவர் ஹலோ டே ஜிமின் சொல்லுடா. டே எங்கே இருக்க நீ? நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டுருக்கேன்டா. வேலை விஷயமாவா? எதுக்குடா சொல்லாமல் போகிற? நான் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன் தெரியுமா? அச்சோ சாரிடா, அது நான் பார்ட் டைம்க்காக வெளியே வேலை தேடிட்டு இருந்தேன். டக்குன்னு கால் வந்துச்சு, அதனால தான் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சரி, எப்போ வருவ? தெரியலடா, இப்போ தான் வேலையை கன்ஃபார்மே பண்ண போகிறேன் நான். ஓ சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை கொஞ்ச நேரம் நம்ம டே கிட்ட பேசிவிட்டு காலை கட் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே தான் காலை கட் பண்ணிவிட்டு ஃபோனில் அப்படியே ஒரு ஆப்குள்ளே போயிட்டு அவர் அப்படியே அந்த இது ஒரு லைவ் லொக்கேஷன் மாதிரி யாரோ ஒருத்தவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைவ் லொக்கேஷனை பார்த்துக்கிட்டே நேராக நடந்து போகிறாரு. ரோட்டை கூட பார்க்கல, நேராக நடந்து போயிட்டுருக்காரு. போகிறாரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் கிட்டே நம்ம டே நடந்தே போகிறாரு. அவருக்கு கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. என்ன இது தொலைய மாட்டேங்குது லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காலை பிடிச்சிக்கிட்டே நிமிர்ந்து பார்த்தா அவருக்கு சைடில் எங்கேயுமே வீடுங்க அவ்வளோவா இல்லவே இல்லை. இருக்குது, ஆனால் ரொம்பவும் தள்ளி தள்ளி இருக்குது. அவங்க நார்மலாக சிட்டிக்குள்ளே இருக்க மாதிரி வீடு எதுவுமே கிட்ட இல்லை. என்ன இது, இந்த இடமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த இடமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்கடா, ஈவினிங் டைம் தான் இது. ஃபுல்லாக நிழலாக இருக்குது, வெயிலே இல்லை, ஃபுல்லாக நிழலாக இருக்குது. எல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே கிடக்குது ரோட்டோரமாக. நம்ம டீ ஆல்ரெடி ரோட்டோரமாக அந்த காஞ்ச இலைகள் மேலே தான் நின்றுட்டுருக்காரு. ரோட்டில் ஒரு வண்டி இல்லை. நம்ம டே நிற்கிறது ஒரு வீட்டு வாசலில். அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது. அப்படியே கொஞ்சம் தள்ளி ஒரு 10 ஸ்டெப் கிட்ட தள்ளி பின்னாடி ஒரு வீடு இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப கேப் விட்டு வீடுங்க இருக்குது. ஈவன் நம்ம டேக்கு இப்போ அவர் போகிற லொக்கேஷன் கூட புதுசு. அவருக்கு அந்த இடமே டோட்டலாக புதுசு. ஸோ திரும்பி அந்த லைவ் லொக்கேஷனை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 15 மினிட்ஸ் நடந்திருப்பார். கொஞ்சம் வீடு இருந்தது கூட சுத்தமாக இல்லை. இப்போ ஒரு பெரிய மேன்ஷன் அவருடைய கண்ணுக்கு தெரியுது. அந்த லைவ் லொக்கேஷனும் ஆஃப் ஆகுது. அதாவது அவர் சேர வேண்டிய இடம் அதுதான். இப்போ அந்த ஃபோனை தூக்கி உள்ளே வச்சுட்டு ஒரு பெரிய கேட் இருக்குது. அந்த பெரிய கேட் அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அங்கங்கே பாடி கார்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அந்த இடம் பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி சைலண்ட்டாக, ஒரு மாதிரி நிழலாக வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அந்த மேன்ஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவும் புதுசாக அவ்வளோ அழகாக இருக்குது. பட் அந்த மேன்ஷனுடைய சைட்லலாம் பார்த்தா இந்த ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கும்போது ஒரு சில பொருட்கள்லாம் அப்படி இப்படி போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொருட்கள் அங்கங்கே கிடக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறாரு. இப்போ நேராக மேன்ஷனுக்குள்ளே போக உள்ள ஒரே ஒரு மெய்ட் கதவை தொடச்சிட்ருக்காங்க. அந்த கதவை, அந்த நாப்லாம் இருக்கும்ல, அதை தொடச்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க நம்ம டேவை பார்த்ததும் பொறுமையாக நம்ம டேக்கிட்ட என்னப்பா வேணும் உனக்கு? ஆண்டி, எனக்கு பார்ட் டைம் ஜாப் தேவைப்படுது. இங்கேருந்து கால் வந்துச்சு, இங்கே ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, பேபி சிட்டரா? இங்கே கொஞ்ச நேரம் உட்காருப்பா, சார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட்ஸ் திரும்பியும் போயிட்டு அந்த டோர் நாப்ஸ் எல்லாத்தையுமே துடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடிக்கு ஒரு ஏஜ் ஒரு 40 to 50 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும். இப்போ அவங்க திரும்பி வேலையை பார்க்க ஆரம்பிக்க தொடச்சி முடிச்சுட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு, கிச்சன் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ அந்த வீட்லேயே நம்ம டேவுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் அவர் மட்டும்தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. உள்ளே யாருமே இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி அந்த டைல்ஸில் ஷூ போட்டு நடக்கும்போது ஒரு மாதிரி டக்குன்னு சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு. என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம சங்கு அப்படியே மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கி நடந்து வராரு. பார்க்குறதுக்கு டிப் டாப்பாக ரெடியாகி பக்காவாக இருக்கார். வெளியே எங்கேயோ கிளம்ப போகிற மாதிரி இருக்கார் அவர் பார்க்க. இப்போ நம்ம டேவை பார்த்ததும் அப்படியே அவருடைய பாக்கெட்ஸ்குள்ளே கையை விட்டு நம்ம டேக்கு முன்னாடி நின்றுட்டு, என்ன வேணும்? சார், என் பேர் கிம் டேயோங்.
பேபி சிட்டரா? ஓ, பேபி சிட்டரா. ஓகே. சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? சார், அப்போ எனக்கு வேலை ஓகேவா கொடுக்குறீங்களா? ஆ, ஓகே தான். சேலரி எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? சார், அது வந்து இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் டைம் ஜாப். எனக்கு சேலரி பற்றி ஐடியா இல்லை. பட் நீங்களே நல்லபடியாக போட்டு தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, ஓகே. எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் எப்போத்துலேருந்து வரணும்? எல்லாம் ஓகே தான். இன்னைக்கு நைட்டா? இன்னைக்கு நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஆனால் சார், அது அது வந்து ஓகே ஃபைன். நாளைக்கு மார்னிங் வாங்க. ஓகே சார். பையன் மேலே இருக்கான், பார்த்துக்கோங்க. ஓகே சார். இப்போ ஒரு வாட்டி போயிட்டு பேசுங்க, நாளையிலேருந்து வர ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே? ஓகே சார். பேர் என்ன சொன்ன? கிம் டேயோங். ஓகே ஓகே, பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நேராக வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அவர் போகும்போது அவருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லன்னு சொல்லிட்டு மூணு பாடி கார்ட்ஸ், மொத்தமாக 6 மெம்பர்ஸ் வந்து நம்ம ஜங்குக் பின்னாடியே போகிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்து என்ன பண்ணுறாருனா, அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம டேக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது ஃபீல். அவர் மட்டும் தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்படியே அந்த படிக்கட்டு கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த குட்டி பையனை பற்றி இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட்ஸை தேடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மெய்ட் வந்தாங்க இல்லையா, அவங்கள தேடுறாரு. இப்போ நம்ம டே தான் அவங்கள எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாமல் ஆண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கிச்சனுக்குள்ளே வரைக்கும் போயிடுறாரு. பட் உள்ளே இருந்து எந்த சவுண்டுமே இல்லை. ஆனால் அந்த ஆண்டி அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே தான் போனாங்க. இது இங்கே தானே போனாங்க, என்ன சவுண்டே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே திரும்பியும் ஆண்டி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக குரல் கொடுத்துக்கிட்டே அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளேயும் போகிறாரு. உள்ளே யாருமே இல்லை. ஆனால் உள்ளே ஒரு சில இந்த பழைய பொருட்கள் எல்லாமே இருக்குது. நம்ம டேக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. இன்னும் இது இங்கே தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. டக்குன்னு அவரே ஒரு வேளை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே எங்கேயாவது போயிட்டுருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிச்சுட்டு திரும்பி வெளியே வந்துடுறாரு. மேலே ஏறி போகிறாரு. ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் டோரில் ஒரு ஒரு அட்டை மாதிரி இருக்குது. ஒரு குழந்தை வந்து அட்டையில் எதையோ எழுதி அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி கீழே குனிஞ்சு படிக்கிறாரு. ஆக்சுவலி நான் என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்குது. என்ன இது குழந்தை இப்படி எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக டோரை வந்து நாக் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா குழந்தை ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு போயிட்டு பெட்டில் அப்படியே ஒரு ஓரமாக அவனுடைய பொம்மையை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கான். நம்ம டே உள்ளே போய் எட்டி பார்த்ததும் ஃபஸ்ட்டு குரல் கொடுக்குறாரு அந்த குழந்தைகிட்ட. ஹோய் குட்டி, பயப்படாத, நான் பேபி சிட்டர் தான். என் பேரு கிம் டேயா. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன் கூட விளையாடுவேன், ஓகேவா? நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து ஒரு மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டே தான் அந்த ரூம்குள்ளே போகிறாரு. அந்த குழந்தை நம்ம டீவை ஒரு மாதிரி பார்க்குறான். மாதிரினா பயமாக ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த குழந்தை கிட்ட நம்ம டே போக அவன் அப்படியே ஒரு மாதிரியே நம்ம டேவை சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். இப்போது அவன் தான் அந்த குட்டி பையன். அவனுக்கு ஒரு 5 to 6 years இருக்கும். அவன் நம்ம டேவை பார்த்து, அவங்கள்ட்ட ஒன்று கேட்கட்டுமா? கண்டிப்பாக கேளுடா, என்ன? இல்லை, நீங்கள் நைட் டைமில் என் கூட இருப்பீங்களா? நைட் டைம்லையா? ஏன், என்னாச்சு? இல்லை, இருப்பீங்களா? இருப்பேனே. என் கூட இந்த ரூமில் இருப்பீங்களா? இருக்கேன், ஒன்றும் இல்லை. என்னாச்சு, பயமாக இருக்கா நைட்டு தூங்க? நான் டெய்லியும் அப்பாவுடைய ரூம் கதவை போயிட்டு நாக் பண்ணுவேன். ஆனால் அப்பா ஓப்பன் பண்ண மாட்டார். ஆனால் பயமாக இருக்கு எனக்கு. அதுதான்
நீங்கள் நைட்டு இங்கே என் கூடயே தூங்குவீங்களா? ஆ, ஓகே. உனக்கு ஓகேனா நான் இங்கே இந்த ரூமில் உன் கூடயே விளையாடுறேன், உன் கூடயே தூங்குறேன், உன் கூட நிறைய பேசுவேன். நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம். சரி, ஓகே. உன் பேர் என்ன? ஜியோ. ஜியோ, ஓகே. நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வருவேன்ல? இன்னைக்கு இருக்க மாட்டிங்களா? இல்லை, நான் நாளையிலேருந்து வர ஸ்டார்ட் பண்ணுவேன். நாளையிலேருந்து டெய்லி உன் கூட இருப்பேன், ஓகேவா? நீ பயப்படாத. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் லைட்டாக அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். அவன் கண் வந்து டியர்ஸ் ஃபால் ஆகுது. நம்ம டேக் அதை பார்க்கும்போது டோட்டலாக மொத்தமாக குழம்பிடுறாரு. ஒரு மாதிரி அவருக்கு இப்போ மனசு ஃபுல்லாக தோன்றுறது என்னடா, குழந்தை வந்ததும் நான் யார், என்ன, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் எதுவுமே கேட்கல. ஆனால் நைட்டு என்னுடைய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாமல் ஜஸ்ட் நைட்டு என் கூட ஸ்டே பண்ணுவியா, என் கூட தூங்குவியான்னு சொல்லிட்டு கேட்குது. அப்போ இந்த குழந்தை எதையாவது பார்த்து பயந்துருக்குமா? எதுக்கு இப்படி ஒரு மாதிரி ஓரமாக ஒடுங்கி போய் உட்காந்துருக்கான், எதுக்கு அழுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் நம்மகிட்டே மொத்தமாக குழம்பி போயிட்டு பாப்பாவை பார்த்துட்ருக்காரு. அவன் டியர்ஸ் ஃபால் ஆகுது. அந்த அழகான குட்டி முகத்தில் ஒரு மாதிரி மூக்கெல்லாம் செவந்துருது அவனுக்கு அந்த அழுதையில். இப்போ ஒன்று நம்மகிட்டே வந்து வச்சோ ஒன்றும் இல்லை கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஜாங் அப்படியே கிட்ட இழுத்து போட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நைட் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு அந்த குட்டி பையன்ட்ட. அதாவது இன்றைக்கி நைட் அவர் அங்கேயே ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ப்ராமிஸ் பண்ண, குழந்தை அப்போ தான் நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணுறான். அது வரைக்கும் அந்த பொம்மையை தான் கட்டி பிடிச்சிட்டு இருந்திருப்பான். நம்ம டே இப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டு நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ண நம்ம டே வந்து லைட்டாக தலையை வந்து தடவி கொடுக்குறாரு. இப்போ டக்குன்னு மொபைல் எடுத்து நம்ம ஜிமினுக்கு கால் பண்ணுறாரு. இப்போ அப்படியே குழந்தை ஹக் பண்ண மாதிரி தான் இருக்கான். அந்த ஒரு பொசிஷன்லேயே நம்ம டே தான் ஜிமின் கால் பண்ணி, ஹலோ ஜிமின். சொல்கிறா. ஜிமின், நான் இங்கே வேலைக்காக வந்திருந்தேன்ல. ஆமாம், என்னாச்சு, வேலை கிடச்சிதா? வேலைலாம் ஓகே ஆகிடுச்சு. ஓகே, வேலையை நான் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னால் வீட்டுக்கு வர முடியாதுடா. ஏய், என்னடா சொல்கிற? புரிஞ்சுக்கோ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்டே நம்ம டே சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜிமின் அதுக்கு இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நீ எங்கே வேலை பார்த்துட்டு இருக்கியோ அந்த லைவ் லொக்கேஷன் எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டே வந்து லைனில் இருக்கும்போதே லைவ் லொக்கேஷனை சென்ட் பண்ணி விட்டுடுறாரு. நம்ம ஜிமின் அதை செக் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை பார்த்தேன், டேய் என்னடா ஊருக்கு வெளியே இருக்க? ஆமாம் ஜிமின், நான் நினச்சி பார்த்ததை விடவும் ரொம்ப தூரமாக இருக்குது. நானும் கிட்டன்னு நினச்சி நடந்தே வந்தேன், பார்த்தா ரொம்ப தூரமாகிடுச்சு. சரி அதை விட வேலை கிடச்சிருச்சுன்னு சொன்னேன்ல. ஆமாம், என்ன வேலை? பேபி சிட்டரா? என்னது பேபி சிட்டரா? டே அது ரொம்ப கஷ்டம்டா. குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது நார்மலான விஷயம் நினச்சியாடா? இல்லைடா, நானும் சின்ன குழந்தைன்னு நினச்சேன். பார்த்தா பையனுக்கு ஒரு 6 வயசு இருக்கும் போல். ஆனால் என்ன, அவன் வித்தியாசமாக நடந்துக்கிறான்டா. வித்தியாசமாவா? ஆமாம், அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் பையன் ரொம்ப பயந்துருக்கான்டா. எதையோ பார்த்து பயந்து நைட்லாம் தூங்காமல், நான் வந்ததும் என்கிட்ட முதல்ல கேட்ட கேள்வியே என் கூட நைட்டு தங்குவீங்களான்னு சொல்லி கேட்குறான். எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குடா. இந்த இடமே ஒரு மாதிரி டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. வீட்டில் யாருமே இல்லை. இந்த பையனுடைய அப்பா, அதுக்கப்புறம் மெய்ட் இருக்காங்க. அவங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல. நான் அவங்கள உள்ளே வரும்போது தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஓ சரி, இப்போ என்ன பண்ண போகிற? நைட் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீ பார்த்து இருந்துக்கோ. ஏய் என்னடா, நான் தனியாக இருக்கிறது? ப்ளீஸ்டா பார்த்து இருந்துக்கோ. எப்போவுமே என்னை வெளியே தங்க சொல்வேன் யூங்கி வரான்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஒரு நாள் யூங்கியை கூப்பிட்டு வச்சுக்கோ. ஒரு நாளுன்னு இல்லை, என்னால் மதியம் மட்டும்தான் வீட்டுக்கு வர முடியும், மற்ற நேரம்லாம் இங்கே தான் இருக்க போகிறேன்.
ஓ! அப்படியா? ஆ, ஆமா. பார்த்து இருண்ணே. ஆ, ஓகே. ஆ, காலேஜ் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் தான்டா. அதுக்கப்புறமேட்டு நான் இங்க இருக்கவங்க கிட்ட பேசிட்டு, ஈவினிங் மட்டும் வர மாரி பார்த்துக்கிறேன். சரிடா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வந்து கால கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி நம்ம டே வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஃபைனல் இயர் படிக்கிறாரு. 1 மந்த் லீவில் இருக்காங்க. இவங்களுக்கு காலேஜ் வந்து 1 மந்த் லீவ் விட்டுருக்கிறதுனால, அந்த 1 மந்த் எதுனாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம டே வந்து தேடியிருப்பார். அதேமாதிரி கரெக்டாக இவருக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடச்சிருக்கும். பட் இங்கேயே ஃபுல் டைம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ காலேஜ் போனதுக்கப்புறமேட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறமேட்டு அதை பார்ட் டைமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் வந்து இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம டேவும் ஜிமனும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். ஹாஸ்டலில் தங்குறதுக்கு பதில் வெளியே வந்து ரெண்ட்டுக்கு வீடு எடுத்து 2 பேரும் ஒன்றா தங்கிட்டு இருக்காங்க. சமைக்கிறதுலேருந்து எல்லாமே இவங்களே தான் பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம டே வந்து அங்கே இருக்கிறதுனால நம்ம ஜிமின் வந்து வீட்டில் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஜிமினுடைய பாய் ஃப்ரெண்ட் யூங்கி. ஸோ யூங்கியும் நம்ம ஜிமினும் பற்றி சொல்ல போனால் 2 பேரும் காலேஜ் ஸ்டார்டிங்லேருந்தே லவ் பண்ணுறாங்க. ஒரு மெச்சூர் லவ். அவ்வளோ அழகாக மாறி மாறி ஹேண்டில் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு சண்டை வம்பு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவும் ஒரு க்யூட்டான லவ். எந்த ஒரு இன்டிமேசியும் இல்லாமல் ரொம்பவும் அப்படியே அழகாக அவங்களுடைய லவ். இப்போ நம்ம டேவை இந்த சைட் பார்த்தா அவர் காலை கட் பண்ணார் இல்லையா, ஃபோன் அப்படியே பெட்லேயே வச்சிட்றாரு. அந்த பையன் இன்னமும் நம்ம டேவை வந்து ஹக் பண்ண மாதிரியே தான் இருக்கான். இப்போ அவன் தான் நிமிர்ந்து பார்த்து நம்ம டேவை பார்த்து, உங்களுக்கு ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்களா? ஆ, இருக்காங்களே. ஏன் உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லையா? ஓகே. இந்த ரூம் விட்டு வெளியே போகலாமா? வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, குழந்தைய அழகாக பெட்லேருந்து கீழே இறக்கி விட்டுடுறாரு. நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலி அவன் ஹைட் வந்து நம்ம டேவோடைய சைஸ் வரைக்கும் தான் இருக்கான். ரொம்ப சின்ன பையன். அப்படியே அழகாக நம்ம டேவோடைய கையை பிடிச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரான். வெளியே வந்த அடுத்த செகண்ட் நம்ம டே வந்து அவனுடைய ரைட் சைட் கையை வந்து பிடிச்சிருக்காரு. பட் அவன் லெஃப்ட் சைடில் அந்த காரிடோரில் லாஸ்ட் இருக்கிற அந்த ஒரு கார்னரை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான் அந்த குட்டி பையன். அவன் ஒரு மாதிரி பயந்த மாதிரி பார்க்குறான். நம்ம டே அதை பார்த்துட்டு, ஓய் என்னாச்சு, ஏன் அந்த பக்கமே பார்த்துட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. சரி வா கீழே போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு பொறுமையாக அந்த ஸ்டெப்ஸில் இருந்து கீழே இறங்கி வரான். கீழே வந்ததும் டக்குன்னு நம்ம டேக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ். அப்படி நம்ம டேவை பார்த்து, எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு டீப் லேடி வாய்ஸ். டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா அந்த மெய்ட் தான். நம்ம டே ரொம்ப பயந்துருப்பார். இப்போ அப்படியே நம்ம டே தான் ஒரு மாதிரி நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு, என்னாச்சு மேம், ஏன் இப்படி பயமுடுத்துறீங்க? சாரி, உங்களை பயமுடுத்தணும்னா நான் ஒன்றும் இங்கே வரல. ஒரு விஷயம், மேலே இருக்கிற அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்க ரூமை ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த காரிடோர் சைட் போகக்கூடாது. குழந்த பயப்படுவான். ஆ, ஓகே, நான் அந்த சைட் கூப்பிட்டு போக மாட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம டீ அவர் போகிறத பார்த்துட்டே இருக்காரு. அவங்க திரும்பியும் அந்த கிச்சனுக்குள்ளே போயிட்டு பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. நம்ம டேக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஹாண்டடாக இருக்குது அவருக்கு. இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, குட்டி பையன் இருக்கான், அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியே கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவருடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த மேன்ஷனை விட்டு வெளியே வரான். வெளியே பார்த்தா அங்கங்கே பாடி கார்ட்ஸ் நின்றுட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம டேவையும் குட்டி பையனையும் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. இவங்க 2 பேர் வந்து அந்த கார்டன் சைட் ஃபுல்லாக அப்படியே ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஜாங் பற்றி சொல்ல போனால் அவன் ரொம்பவும் ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் மாதிரி, அதிகமாக பேசவே மாட்டான். நம்ம டே கிட்ட அப்படி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறான், விளையாடுறான். நம்ம டேவை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி வாயை விட்டு கூப்பிடுற அளவுக்கு நம்ம டே வந்து வந்த ஃபஸ்ட்டு டேவே ஒரு மாதிரி அட்டாச் ஆகிடுறாரு குட்டி பையன் கூட. இப்போது நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஜாங் கூட விளையாடிட்டே இருக்கும்போது நம்ம டே வந்து ஜாங் தூக்கி போட்ட பாலை போயிட்டு எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த கார்டனில் ஒரு அந்த செவுத்து ஓரம் வரைக்கும் ஓடுறாரு. ஜாங் பின்னாடி திரும்பி வீட்டுக்கு மேலே பார்க்குறான். அதாவது மேன்ஷனில் மேலே அந்த ஜன்னல்லாம் அழகாக தெரியுது. ஆக்சுவலி அந்த ஜன்னல்லாம் வந்து எந்த ரூமில் உள்ளதுன்னா நம்ம ஜங்குக்குடைய ரூம் ஜன்னல். அது எல்லாமே நம்ம ஜாங் வந்து கீழேருந்து அந்த ஜன்னலே பார்த்துட்ருக்கான்.
ஒரு மாதிரி சன்னாய் நின்று பார்த்துட்ருக்கான். பக்கத்தில் நம்ம டே வந்து பால் எடுக்க போயிருந்தார் இல்லையா, அவர் பால் எடுத்துகிட்டு பின்னாடி ஜியாங் கிட்ட தூக்கி போடலான்னு பார்த்தா அவன் மேலே பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கான். நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, என்ன இவன் எப்படி நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு குடுக்குடுன்னு கிட்ட ஓடுறாரு. கிட்ட ஓடினதும் ஜியாங் வந்து அந்த சவுண்டை கேட்டு நம்ம டே பக்கமாக திரும்பிட்டான். இப்போ ஒன்றே நம்ம டே தான், ஹேய் என்னாச்சு, என்ன மேலே பார்த்துட்டு இருந்த? இல்லை ஒன்றும் இல்லை. என்னாச்சு, எதனாவது என்கிட்ட சொல்லணும்னா ஓப்பனாக என்கிட்ட சொல்லு. பேபி சிட்டர்? ஆமாம், நான் பேபி சிட்டர் தான். இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் மேலே பார்க்குறான். அடுத்து திரும்பி நம்ம டேவை பார்த்துட்டு, இல்லை ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைல்ல? ம், ஒன்றும் இல்லை. எதனாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லணும்ல. ஆ ஓகே, விளையாடலாமா? எனக்கு பசிக்குது, இங்கே வேண்டாம், உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த குட்டி பையன் சொன்னதும் நம்ம டே வந்து அழகாக அவனை கூப்பிட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு சரி எதனாவது சாப்பிட்றதுக்கு மெய்ட்ஸ் கிட்ட வந்து கேட்கலாம், பையன் என்ன விரும்பி சாப்பிடுவான்னு அவருக்கு எப்படி தெரியும், ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கேட்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் மெய்ட்ஸை போய் தேடுறாரு. அந்த இடத்துல அவங்க இல்லை. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அவருக்கு, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன இது இவங்க தேடுற நேரம் இருக்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல். இப்போது பரவாயில்ல, நம்ம அவனையே கூப்பிட்டு வந்து அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் வந்து கையில் தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம டே வந்து நேராக கிச்சனுக்கு வந்துடு. அவனும் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை பார்த்து சாக்லேட்டாக செலக்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒன்று நம்ம டே இல்லை இல்லை ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு சாக்லேட் மட்டும் கையில் எடுத்து கொடுத்துட்டு ப்ளஸ் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வயிறு நம்புற மாதிரி சாப்பிட்றதுக்கும் எடுத்து கொடுக்குறாரு. அவனும் அழகாக க்யூட்டாக உட்காந்து நம்ம டே கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். டைம் ஸ்கிப் ஆகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக அவனும் வந்து நம்ம டேவுமா சேர்ந்து நம்ம ஜியாங்கோடைய ரூம்லேயே உட்காந்துட்டு கலர் பண்ணுறது வரைகிறதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பேப்பர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம டே கவனிக்கிறாரு, அழகாக ஜியாங் வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல மொத்தம் 5 பேரை வரைகிறான். ஆனால் அந்த வீட்டை இருக்கிறதே நம்ம ஜியாங்கும் நம்ம டேவும் மட்டும்தான். ஆனால் நீ என்னடா 5 பேரை வரைகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அந்த ட்ராயிங்கை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. முடிச்சிட்றான். அதில் ஜியாங் இப்போ கரண்ட்டாக போட்டுட்ருக்கிற ட்ரெஸ் கலர் வந்து ப்ளூ, நம்ம டே வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர் வந்து சாண்டில் கலர். பட் அதுக்கு பதில் ஜியாங் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கான். காலையில் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது அவர் போட்டிருந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி கரும்பச்சை, ஒரு மாதிரி ராயல் க்ரீன் சில்க் காட்டன் ட்ரெஸ்ஸு ஓகேவா. ஸோ அந்த கலருக்காக அவன் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம டேக்கு புரியுது, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு நான், க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு அப்பா, இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு நீ, பேலன்ஸ் பின்னாடி இருக்க 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம டே வந்து ஜியாங் கிட்ட கேட்குறாரு. ஆக்சுவலி அந்த 2 பேருமே வந்து எப்படி இருக்காங்கன்னா ஃபுல் பிளாக். அந்த உருவத்தையே வந்து அவன் உருவமாகவே வரையல, ஜஸ்ட் ஒரு ஸ்மோக் மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து 2 பேர் நிற்கிற மாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணி வச்சுருக்கான். ஒரு உருவம் மாதிரியே வரையல அவன். அதை பார்த்துட்டு நம்ம டே வந்து இது 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூரியஸாக ப்ளஸ் ஆல்சோ குழந்தைகிட்ட எப்படி கேட்கணுமோ அதே மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஜியாங், அது வந்து உனக்கு தெரியாது, வேண்டாம். இல்லை என்கிட்ட சொல்லு, அது யார், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸா? சொல்லலாம்ல, நானும் ஃப்ரெண்ட் ஆகிப்பேன்ல, எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தானே இருக்காங்க, ப்ளீஸ். அது அவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம டே கிட்ட கொடுக்குறான். இதுக்கப்புறமேட்டு குழந்தைய போட்டு ப்ரெஷர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து விட்டுடுறாரு. பட் வந்த முதல் நாளே வீட்டு மேலே செம்ம சந்தேகம் நம்ம டேக்கு. இந்த வீட்டில் இருக்க மெய்ட்ஸும் சரியில்லை, இவ்வளோ பெரிய வீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெய்டா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டோட்டல் கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. இப்போது நம்ம டே தான் ஜியாங்க்கு நைட் டைம் டின்னர் கொடுக்க வேண்டிய வேலை வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுறாருனா, ஜியாங் வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நல்லா களைச்சி வேர்வையோடு இருக்கும் போதே நம்ம
டே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அழகாக பத்திரப்படுத்தி அப்படியே நம்ம ஜாங்க உட்கார வச்சுட்டு அவரும் போயிட்டு சும்மா முகம் மட்டும் கழுவி வைப்பார். அவர் வரும்போது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டார். ஸோ எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸோட தான் உட்காந்துட்ருக்காரு. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே வராரு. டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேருமா சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. டின்னர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்படியே சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டே பொறுமையாக வந்து ஜாங்க கீழே கூட்டு வராரு. ஆக்சுவலி இப்போ நைட் டைம் வந்து வீடு பார்க்க எப்படி இருக்குன்னா, ரூமில் எல்லா இடத்துலையுமே வந்து லைட்ஸ் எரியுது. ஈவன் ஹால் வந்து ரொம்பவும் பிரைட்டாக இருக்குது. அந்த வீட்லேயே ஹால் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஆனால் மேலே இருக்க காரிடோரில் அந்த லெஃப்ட் சைட் லாஸ்ட் ரூம் பக்கம் மட்டும் ரொம்பவும் இருட்டாக இருக்குது. ஈவன் ரைட் சைட் லாஸ்ட் கார்னர் கூட பிரைட்டாக இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் வந்து நம்ம ஜங்குக்குடைய ரூம். ஆனால் லெஃப்ட் சைடில் லாஸ்ட் கார்னரில் இருக்க ரூம் வந்து பார்க்கவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த பக்கம் யாருமே அதிகமாக போகாத மாதிரி இருக்குது. ப்ளஸ் லாக் ஆகிருக்கு. அந்த இடமே இருட்டாக இருக்குது. நம்ம டேக்கு அந்த ரூமை பார்த்து ஒரு மாதிரி ஒரு டவுட் வருது. அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு டவுட். இப்போது நம்ம டே தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டைனிங் டேபிள் வந்தால் எதுவுமே இல்லை, எதுவுமே ரெடி ஆகலை டின்னருக்கு. ஆனால் மணி 8 ஆகிடுச்சு. டின்னர் அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு பசிக்கும். இப்போ நம்ம டே வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிச்சனில் சுத்தமாக எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாரு. எங்கேயுமே மெய்டை காணோம். நம்ம டே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சி போயிருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, இவனுக்கு இப்போ சாப்பாடு கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜாங்க்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. 8 மணிக்கு கிச்சனுக்குள்ளே போனவர் 9 மணிக்குள்ளாரையே எல்லாருக்குமே சேர்த்து, அதாவது டேக்கு, ஜங்குக்கு, ஜாங்க்கு 3 பேருக்குமே சேர்த்து சாப்பாடு செஞ்சு முடிச்சிடுறாரு. ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்காரு. ஒரு மாதிரி சூப் மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்காரு. இப்போ நம்ம டே வந்து அழகாக ஒரு குட்டி பவுலில் அந்த சூப்பெல்லாம் ஊற்றிட்டு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து ஜாங் கிட்ட கொடுக்க, ஜாங் வந்து பொறுமையாக குடிச்சிட்டே இருக்கான். இப்போ தான் நம்ம டே வந்து நம்ம ஜாங் கிட்ட, ஆமாம் ஏன் இன்னைக்கு டின்னர் ரெடி ஆகவே இல்லை? நேற்றுலாம் யார் டின்னர் ரெடி பண்ணா? நேற்றுக்கு அப்பா ரெடி பண்ணார். அப்பாவா? ஆ, நேற்று அப்பா. அப்பா எப்போ வீட்டுக்கு வருவார்? அப்பா வந்து நான் 7 o'clock தான் ரூமை விட்டு கீழே வருவேன். கீழே வரும்போது அப்பா வீட்டில் சமைச்சிட்ருப்பார். என்ன நடக்குதுங்க? ஓகே ஓகே ஓகே, நீ சாப்பிடு. ஓகே, நீங்கள் சாப்பிட்லையா? நான் சாப்பிட்றேன். ஓகே, நான் உன்னை தூங்க வச்சுட்டு நான் சாப்பிட்றேன். என்ன தூங்க வச்சுட்டு சாப்பிடுவீங்களா? அப்போ என் கூட தூங்க மாட்டிங்களா நீங்கள்? நான் உன் கூட தான் தூங்குவேன். ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடு. நீ விளையாடுற கேப்பில் நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேண்ணா. அப்புறமேட்டு 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம். ஓகே? ஓகே. சரி, இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு குட் பாயில் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடியுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ரொம்பவும் ஸ்வீட்டாக பேசிகிட்ருக்காரு. அவங்க கூட அவருக்குள்ளே இருக்க குழப்பத்தை குழந்தைகிட்ட காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்போ கொஞ்சம் நேரம் போகுது. ஜாங் பொறுமையாக எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்றான். கீழே மேலே உதட்டில் அப்படியே கன்னத்தில் ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி வச்சுருக்கான் சாப்பாடு எல்லாத்தையும். இருந்தாலும் நம்ம டே வந்து அழகாக டிஷ்யூ வச்சு நம்ம ஜாங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேபிள்லேருந்து கீழே இறக்கி விட்டுட்டாரு. அவன் கூட திரும்பி ஹால்குள்ளே ஓடிடுறான். ஹாலில் போய்ட்டு ஜாலியாக அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சு கவுச்சில் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். நம்ம டே வந்து அந்த டேபிளை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்து மேன்ஷனுக்குள்ளே வராரு. உள்ளே வரும்போது ஜாங் ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக ஜாங்கை தூக்கி கையில் வச்சுட்டு இன்றைக்கி எப்படி போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜாங்கும் வந்து என்றைக்கும் இல்லாமல் நம்ம ஜங்குக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறான். அதாவது நான் இங்கே விளையாண்டேன், அங்கே விளையாண்டேன், என்ன பேபி சிட்டர் வந்து அங்கே கூப்பிட்டு போனாங்க, இங்கே கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்த மேன்ஷனுக்குள்ளே சுற்றினதையே அவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் வெளியே காட்டிக்கல. இப்போது நம்ம ஜங்குக் தான் ஓகே, எப்போவுமே அப்பாவோட ரூமில் போய்ட்டு வெயிட் பண்ணுவல, அதை மாதிரி ரூமுக்கு போயா அப்பா வரேன், ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஜாங்கு கீழே இறக்கி விட்டுற. ஜாங் வந்து பொறுமையாக மேலே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே காரிடோருக்கு போயிட்டு லெஃப்ட் சைட் திரும்பவே இல்லையே, நேராக ஓடிடுறான் ரைட் சைடு நம்ம ஜங்குக்குடைய ரூம்குள்ளே.
நேராக ஓடி போயிட்டு அப்படியே டோரை டப்புன்னு மூட அந்த சவுண்டை கேட்டு கிச்சன்லேருந்து நம்ம டீ வந்து ஏய் ஜியோங் மேலே எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து போய் கத்திக்கிட்டே வெளியே வராரு. அப்போ தான் கவனிக்கிறாரு ஹாலில் வந்து நம்ம ஜங்குக் நின்றுட்டு இருக்கிறது. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்த உடனே கையெல்லாம் வந்து தொடச்சிட்டு குட் ஈவினிங் சார். ஓகே. ஜியாங் எப்படி இருந்தான்? ஆ ஓகே தான் சார். அவன் ரொம்ப ஸ்வீட். சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு நடந்துக்கிட்டான். பரவாயில்ல, என்கிட்ட சீக்கிரமாகவே அட்டாச் ஆகிட்டான். ஆ ஓகே. சாப்பாடு செஞ்சதுக்கு தேங்க்ஸ். ஆ இல்லை சார், ஒன்றும் இல்லை. பையன் பாவம் பசியாக இருந்திருப்பான் போல். அவனே பசிக்குதுன்னு சொன்னான். அதான் கொஞ்சம். ஆ ஓகே. சரி, நான் ரூமுக்கு போகிறேன். ஆ ஓகே சார். அப்புறம் நான் ஜியோங்க வந்து கூப்பிட்டுக்கிறேன். ஆ ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து மேலே நடந்து போக, நம்ம டே வந்து அந்த கிச்சனில் பார்த்துட்டு இருந்த வேலைகள் எல்லாத்தையுமே பாதியில் விட்டுருந்துருப்பார் இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் ரூமுக்கு திரும்பி போகிறாரு. உள்ளே போகும்போது டோரை வந்து நாக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன வேகத்துக்கு நம்ம ஜியாங் தான் ஓடி வந்து நம்ம டேவுடைய டைஸ் அப்படியே இறுக்கமாக ஹக் பண்ண, நம்ம டே வந்து நம்ம ஜியாங்கை கையில் தூக்கிட்டு தூங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கையில் வச்சுட்டு தூங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஜியாங் கூப்பிட்டு போயிடுறாரு. நம்ம டே வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பார். நம்ம ஜங்குக்கு வந்து அந்த ஜங்குடைய ரூம் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது ஜியாங் வந்து பெட்டில் உட்காந்துருப்பான். நம்ம ஜங்குக்கு வந்து அங்கே உள்ள டேபிள்லேயே உட்காந்துட்டு ஏதோ லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஜியாங் வந்து பெட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக அப்படியே அவனே குச்சி குச்சி விளையாடிட்டு இருந்திருப்பான். நம்ம டே வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, ஜங்குக்கு வந்து தூங்காமல் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கார் போல் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் பண்ணிவிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக ஜியாங் கூப்பிட்டு ரூமுக்கு வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் பெட்டில் போட்டு தட்டிகிட்டே இருக்காரு. ஜியாங் வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிடுறான். கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆனதுக்கப்புறமேட்டு ஜியாங்கோடைய கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு அழகாக போர்வையும் போட்டு விட்டுட்டு திரும்பியும் அந்த காரிடோரை விட்டு வெளியே வராரு. உள்ளே போகும்போது அந்த வீடு எப்படி இருந்ததோ இப்போ அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. லைக் உள்ளே போகும்போது அந்த ரூமே வந்து, அதாவது அந்த காரிடோர் கீழே ஹால் எல்லாமே வந்து ரொம்ப வெளிச்சமாக இருந்தது. பட் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னதும் அந்த ரூம், அந்த வீடு எல்லாமே, காரிடோர் எல்லாமே ரொம்ப இருட்டாக இருக்குது. நம்ம டேக்கு பயம் எடுத்துக்குது. அந்த இடத்துல ஒரு துளி கூட வெளிச்சம் இல்லை. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பட் ரைட் சைடில் இருக்கிற அந்த ரூம்லேருந்து, அதாவது நம்ம ஜங்குக்குடைய ரூம்லேருந்து வெளிச்சம் லைட்டாக வெளியே வருது. ஸோ அந்த வெளிச்சத்துடைய ஒரு நம்பிக்கையிலேயே அந்த காரிடோரில் பொறுமையாக நடந்து போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய ரூமை வந்து நாக் பண்ண, இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து உள்ளே இருந்தால் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே வாய்ஸ் கொடுக்க, நம்ம டே வந்து டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா இன்னமும் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு நம்ம டே. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்ததும், ஐயோ நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போகலையா? டைம் ஆகிடுச்சு. இல்லை சார், நான் இன்றைக்கி நைட் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் போயிட்டு வீட்டிலேருந்து க்ளோத்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஓ, அப்போது இன்றைக்கி நைட் நீங்கள் ஜியாங் பார்த்துப்பீங்களா? ஆ ஓகே சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து டக்குன்னு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு பெட்டில் வந்து படுத்துட்டு நேராக பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் தான் இருக்கார். படுத்துட்டு அப்படியே நல்லா பெட்டில் அப்படியே நல்லா அப்படியே அசந்து படுத்துட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. லைட்ஸ் கூட ஆஃப் பண்ணவே இல்லை. நம்ம டே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, என்ன இது டக்குன்னு வந்து படுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போகும்போது ரூம் லைட்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வெளியே வராரு. இப்போ திரும்பியும் நேராக ஜோங்குடைய ரூமுக்கே போக ஜோங் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துலேயே போயிட்டு நம்ம டேவும் படுத்துக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே அந்த மிட் நைட் ஒரு 3 மணி அந்த மாதிரி டைம் இருக்கும். நம்ம ஜியோங் வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு அழுதுட்ருக்கான். நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் இப்படி அழுதுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே என்னாச்சு என்னாச்சு பக்கத்தில் தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜியோங்கை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு டைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜியோங் கொஞ்சம் கொஞ்சம் போக போக அந்த ஹக்கை அப்படியே நல்லா இறுக்கமாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுகியை வந்து நிப்பாட்டுறான். நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு எழுந்திரிச்சா, எதுக்கு அழுதான் ஒன்றும் புரியல. அப்படியே அப்படியே நம்ம டே வந்து லைட்டாக அப்படியே பேம்பர் பண்ணி அப்படியே டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாரு. ஜியோங் நல்லா தூங்கிட்டுருக்கான்.
டைம் ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும். நம்ம டே எழுந்திரிச்சு வெளியே அப்படியே ஒரு மாதிரி சோம்பல் முறிச்சுக்கிட்டே வெளியே அந்த காரிடோரில் வர திரும்பியும் எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் எந்த மெய்ட்ஸுமே இல்லை. இப்போ நம்ம டே தான் ஜங்குக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவருடைய ரூமுக்கு போக பார்த்தா ஜங்குக் இன்னமும் தூங்கிட்டு இருக்காரு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. இன்னும் இவர் பிஸ்னஸ் மேன் மாதிரி நடந்துக்க மாட்டாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம டேக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ், குட் மார்னிங் சார், காஃபி அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா மெய்ட் தான். அவங்க கையில் காஃபி எடுத்துகிட்டு வந்து நம்ம டேக்கிட்ட கொடுக்க, தேங்க்யூ, நான் ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கள்ல? ஆ, சொல்லுங்கள் சார். இல்லை, நீங்கள் அப்பப்போ காணாமல் போயிடுறீங்க. உங்களை காணும்னு தேடுறப்பெல்லாம் இருக்கவே மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் நீங்கள் சமைக்கிற வேலையை நீங்கள் தானே பார்த்துக்கணும். ஆ, ஆமாம் சார். அப்படியே நேற்று நைட் நீங்கள் டின்னர் பண்ணவே இல்லை. பையன் அவ்வளோ பசியாக இருந்தான். அப்புறம் நான் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். எங்கே போனீங்க நீங்கள் இத்தனைங்க? சார், நேற்று நான் ஆஃப் டே லீவ் கேட்டு போயிட்டேன். அப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லணும் இல்லையா? நைட்டு வந்து டின்னருக்காக டேபிளில் வந்து பார்த்தா எதுவுமே இல்லை, வெறும் பாத்திரத்தை மட்டும் கவுத்தி வச்சுட்டு போயிருக்கீங்க. ஐம் சாரி சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனால் இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே சார். ஆ, ஆ, அப்புறம் சார், இல்லை, ஒன்றும் இல்லை. பையனை பற்றி எதுனா தெரியுமா? ஆ, அவன் ரொம்ப நல்ல பையன் சார். அதிகமாக எதுவுமே பேசவும் மாட்டான். ஆனால் கொஞ்சம் கூச்ச சுபாவம். எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணவும் மாட்டான். ஓ, ஆ, அப்புறம் இன்னொரு விஷயம், உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் கேட்குறேன். பையனுடைய அம்மாவுக்கு என்னாச்சு? ஆக்சுவலி சார், அது வந்து எனக்கே அந்த விஷயத்தை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் பையன் இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு வயசுல இருந்து தான் இருக்கான். என்னது? அவனை அடாப்ட் பண்ணி தான் சார் கொண்டு வந்தாங்க. அடாப்ட் பண்ணியா? அப்போது அவன் சங்குக் சாரோடைய பிளட் இல்லையா? இல்லை சார். ஓ, சரி. அப்போ அவனுக்கு பேரண்ட்ஸ்? அவங்க அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க சார். ஓ, ஓ, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இறந்தாங்க சார். குழந்தைக்காக ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தார். அந்த குழந்தை இல்லைன்னதும் அவரால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் குழந்தைய அடாப்ட் பண்ணார். அவரே வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தார். ஓ, ஓகே. ஆ, உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும். ஏன் அந்த காரிடோரில் லாஸ்ட் ரூமுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறீங்க? அங்கே போகக்கூடாது சார். தயவு செஞ்சு நீங்களும் சரி, குழந்தையவும் சரி, அந்த இடத்துக்கு அனுப்பிடாதீங்க. அந்த இடத்த பார்த்தாலே குழந்தை ரொம்ப பயப்படுவான். தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடாதீங்க. ஓகே ஓகே ஓகே, நான் கூப்பிட்டு போகல. ஆனால் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அது வந்து அந்த ரூமில் வேலை நடந்துட்டுருக்கு. அங்கே நிறைய ஷார்ப்பான பொருட்கள்லாம் இருக்கும். ட்ரில்லிங் போடும்போது சவுண்ட்லாம் வரும். அதெல்லாம் கேட்டானா பையன் பயந்துடுவான். அதனால நீங்கள் அந்த சைடு எப்போவுமே குழந்தைய கூப்பிட்டு போயிடாதீங்க, கூப்பிட்டு போகாதீங்க. ஓகே, நான் கூட்டிகிட்டு போகலை. ஓகே சார், சரி, நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மெய்ட்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம டேவும் பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக நோட்டீஸ் பண்ணுறாரு. திரும்பியும் கிச்சனுக்கு போயிட்டு அதே பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே தான் போகிறாங்க. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் அவர் இப்போ அந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே நம்ம ஜங்குக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ அப்படி நம்ம ஜங்குக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு.
இப்போ அப்படியே அந்த காஃபியை குடிச்சுக்கிட்டே நேராக அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி அந்த ஹாலில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கவனிக்கிறாரு. கவுச்சுக்கு கீழே வந்து ஒரு டவல் ஒன்று கீழே விழுந்து கிடக்குது. ஸோ நம்மகிட்ட என்ன பண்ணுறாருனா, குடிச்சு முடிச்ச கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே அந்த டவலை எடுத்து திரும்பியும் மடித்து கவுச் மேலே போட்டுட்டு அந்த கப்பை எடுக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புகிறாரு. கப்பை காணும். நம்ம டீக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, இங்கே வச்ச கப்பை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. திரும்பி அவரே நினச்சிக்கிறாரு, ஒரு வேளை இந்த மெய்ட் தான் வாடா மின்னல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக விட்டுடுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. ஜாங் எழுந்திரிச்சிட்றான். வழக்கம் போல் எழுந்திரிச்சதும் ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கிறான். நம்ம டே கூட அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கான். அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு, அப்படியே யாரோ ஒருத்தவங்க அரண்டு போய் கத்துன மாதிரி ஒரு சவுண்டு. நம்ம டேக்கும் ஒன்றும் புரியல, ஜங்குக்கும் ஒன்றும் புரியல, நம்ம ஜாங்க்கும் ஒன்றும் புரியல. ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து கீழே கவுச்சில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஃபைல்ஸ் என்னமோ பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் தான் ஜாங் விளையாடிட்டுருக்கான். அந்த கவுச்சுக்கு பின்னாடி நம்ம டே வந்து நின்றுட்டுருக்காரு. இப்படி சவுண்டு கேட்டது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே டைம் மேலே பார்க்குறாங்க. என்ன இது சத்தம்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, ஆக்சுவலி அந்த சவுண்ட் வந்த இடம் நம்ம ஜாங் பார்த்து பயப்படுற சைடு. அந்த மெய்ட் வந்து அந்த பக்கம் போவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்ச சைடு, அந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்கிற லாஸ்ட் ரூம். அந்த ரூமில் இருந்து சவுண்ட் வருது. அந்த ரூம்லேருந்து வருது அப்படின்னதும் ஜாங் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம டேக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. ஈவன் நம்ம ஜங்குக்கே வந்து ஒரு மாதிரி மிரண்டு போய் அந்த சவுண்ட் வர பக்கத்தை வந்து பார்த்துட்ருக்காரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் வந்து ஜாங்கை கையில் தூக்கிட்டு அந்த ஸ்டெப்ஸ் பக்கமாக நடந்து போகிறாரு, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜங்குக்கு வந்து விட மாட்டுறாரு. டக்குன்னு முன்னாடி போய் நின்றுட்டு, பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு முதல்ல மேலே ஏறி போகிறாரு. பின்னாடி நம்ம டே வந்து கையில் ஜாங்கை வச்சுக்கிட்டு நடந்து போகிறாங்க. ஆக்சுவலி பகல் டைம் ஒரு 11 மணி அந்த மாதிரி தான் இருக்கும் பகல் டைமில். அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. அந்த ரூம் பக்கம் போய் பார்த்தா ரூம் வந்து லாக் ஆகியிருந்தது. இப்போ தாப்பால் ஓப்பனில் இருக்குது. இப்போது நம்ம ஜகுப் தான் பொறுமையாக அப்படியே ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே யாருமே இல்லை. பட் இந்த ரூம்லேருந்து தான் சத்தம் வந்ததுன்றது கன்ஃபார்மாக தெரியும். இப்போ நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜாங்கை கீழே இறக்கி விட்டுட்டு அவரையே அறியாமல் அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் நம்ம ஜங்குக்கு லைட்டாக நவுத்திட்டு அவர் வந்து அந்த ரூம்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி சொல்லப்போனால் அது ரூமே இல்லை. அதனால தான் நம்ம டே வந்து அவ்வளோ க்யூரியஸ் ஆகிருக்காரு. அது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி கீழே போகுது. படிக்கட்டு இறங்கி கீழே போகுது. என்ன இது கீழே போகுது அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு லைட்டாக விலக்கிட்டு முன்னாடி நடந்து போக, நம்ம ஜங்குக்கு வந்து டேவுடைய ஷோல்டரை பிடிக்க போகிறாரு. பட் அவரால் டேவை டச் பண்ண முடியல. வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, பெர்மிஷன் இல்லாமல் அவங்க மேலே வந்து கை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நம்ம டே தான் பொறுமையாக கீழே இறங்கி போகிறாரு. அந்த படிக்கட்டில், அந்த படிக்கட்டு வந்து ஃபுல்லாக மரத்தால் செய்யப்பட்டது. அந்த படிக்கட்டில் அப்படி கீழே இறங்கி போகிறாரு. அவருக்கு அந்த படிக்கட்டில் இறங்கும் போது மனசில் தோன்ற ஒரே விஷயம், இந்த காலத்தில் இவ்வளோ ஒரு அழகான எக்ஸ்பென்சிவான யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த ஒரு வீட்டில் இப்படி ஒரு பேஸ்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது, க்யூரியஸாக இருக்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவும் இருக்குது. இப்போ அப்படியே கீழே இறங்கி போகிறாரு. போயிட்டு ரைட் சைட் திரும்புகிறாரு. ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது. நம்ம ஜங்குக்கும் ஜாங்கும் வந்து ஸ்டெப்ஸில் தான் நிற்கிறாங்க. நம்ம டே மட்டும் தான் கீழே இறங்கி தரையை வரைக்கும் நடந்து வந்திருக்காரு. ரைட் சைடில் திரும்ப கீழே ஃபுல்லாக ப்ளட்டு. யாரோ ஒருத்தவங்க கழுத்துலேருந்து ரத்தம் ஊற்றுது, ஆனால் தூக்கில் தொங்குறாங்க. நம்ம டேவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் கண்ணில் அவரை பார்க்குறது உண்மையே தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஆனால் அவரும் வாய் மேலே கை வச்சுட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்கு படப்படன்னு படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி நம்ம டே ஷோல்டரை போட்டு உலுக்கிட்டு அவர் பார்க்குற இடத்தையே பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு வாட்டி உழுக்குனதுக்கப்புறமேட்டு நம்ம டே தான் அந்த சைடை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு திரும்பி அந்த சைடை பார்க்குறாரு. அந்த இடத்துல எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது. அந்த இடத்துல லைட் வந்து லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகுது. அப்படியே நம்ம டே வந்து சைலண்ட் ஆகிடுறாரு. கன்ஃபியூஸ் ஆகிடுது அவருக்கு. மொத்தமாக பார்த்தது உண்மையா, ஹாலுசினேஷனா, இல்யூஷனா, எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி பார்த்துட்டு குழம்பிடுறாரு. நம்ம ஜங்குக்கு முதல்ல மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம டேவையும் ஜோங்கையும் கூப்பிட்டுக்கிட்டு மேலே வந்துடுறாரு. அந்த ரூமை இழுத்து லாக் பண்ணிடுறாரு, தாப்பால் போட்டுடுறாரு. இப்போ அந்த இடத்த விட்டு டோட்டலாக கீழே ஹாலுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். நம்ம டே ஒரு மாதிரி மிரண்டு போயிட்டு கையெல்லாம் நடுங்குது, வேர்க்குது நம்ம டேக்கு. இப்போ நம்ம டே தான் பயத்தில் நம்ம ஜங்குக்கை பார்த்து, நான் நான் கீழே என்னமோ பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க தூக்கில் தொங்கிட்டு இருந்தாங்க, கழுத்துலேருந்து அவ்வளோ ரத்தம் வருது, கீழே ஃபுல்லாக ரத்தம். டக்குன்னு பார்க்கும்போது யாருமே இல்லை அந்த இடத்துல. எப்படி என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை வந்து பார்த்து ஒரு மாதிரி பயத்தோட ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போய் கேட்டுட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஜஸ்ட் அவர் டேவை பார்த்து சொல்கிற ஒரே விஷயம், தயவு செஞ்சு எந்த கேள்வியும் கேட்காத, இதுக்கப்புறமேட்டு அந்த ரூம் சைட் போகாத, எந்த சவுண்டு கேட்டாலும் போகாத ப்ளீஸ், அவங்க பத்திரமா பார்த்துக்கோ, இந்த வீட்டில் இருக்கிற ஒன்று நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ப்ராமிஸ் மாதிரி பண்ணுறாரு நம்ம டேக்கு. நம்ம டேக்கு அதுக்கு அடுத்தது எந்த கேள்வியும் கேட்கவும் முடியல, அப்படியே அமைதியாகிடுறாரு. டோட்டலாக டைம் ஸ்கிப் ஆகுது. அதே ஒரு குழப்பத்திலே இருக்கார். அந்த ரூமுக்கு திரும்ப போகணுன்னு வேறு தோணுது. ஏன்னா அந்த பேஸ்மெண்ட்டில் அவர் பார்த்த விஷயம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கா. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு இன்றைக்கி எங்கேயுமே போகல, வீட்லேயே தான் இருக்கார். நம்ம டே வந்து ஜாங்கை பார்த்துக்கிறாரு. நம்ம ஜாங் வந்து ரூமில் உட்காந்து திரும்பியும் வறந்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்க நேரம் நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு போகிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் ரூம்குள்ளே பெர்மிஷன் எதுவும் கேட்கல, அவர் பாட்டு ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. ஜங்குக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னாச்சு சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய மேன்ஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு மெய்டை மட்டும் வச்சுருக்கீங்க, ஏன்? குழந்தை அதனால தான் தனியாக ஃபீல் பண்ணியிருக்கான், நிறைய பேரை வச்சுருக்கலாம் இல்லையா? ஒரே ஒரு மெய்டா? எதுக்காக ஒரே ஒருத்தவங்களை வச்சுருக்கீங்க? உண்மையை சொல்லணுன்னா இந்த இடத்துல யாருமே மெய்ட்ஸ் கிடையாது. என்னது? இந்த வீட்டில் மெய்ட்ஸே கிடையாது. ஆனால் நீங்கள் அது 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 இல்லையே. நான் ஃபஸ்ட் டே இங்கே வரும்போதும் ஒரு மெய்ட் தான் என்னை உள்ளே கூப்பிட்டு கவுச்சில் உட்கார வச்சாங்க. ஈவன் இன்னைக்கு மார்னிங் கூட எனக்கு காஃபி கொடுத்தாங்க. என்ன நடக்குதுங்க? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, எந்த கேள்வியும் கேட்காத, அது டோட்டலாக மறந்துடு, ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தட், ஓகே? ஆனால் ஏன், எதுக்கு? இந்த வீட்டில் என்னமோ இருக்குது, ஆனால் என்னால் நம்ப முடியல எதையுமே. இந்த காலத்தில் இந்த மாதிரி பேரனார்மல் ஆக்டிவிட்டீஸ் என்னது இதெல்லாம்? இங்கே பாரு டே, நீ இதை பற்றி வீணாக யோசிக்காத. யோசிச்சேன்னா உன் மைண்ட் ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகும், உன்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. இல்லை ஜங்குக். என்ன சொன்ன? ஐம் சாரி, அது இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்கள் பேரை சொல்லி கூப்பிடலாமா? ஓகே ஃபைன். ஓகே. இல்லை ஜங்குக், அது வந்து எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. ஜோங் அப்பப்போ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறான். வரையும் போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. அந்த பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஜங்குக்கிட்ட காட்ட, இங்கே பாருங்கள், இது நீங்கள், இது நான், இது ஜோங், இந்த 2 பேர் யார்? அது யார் ஜங்குக்? எனக்கு புரியல. ஓகே ஃபைன், கடவுள்னு ஒன்று இருக்காதுன்னா சாத்தான்னு ஒன்று இருக்கும் தான், ஃபைன். பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குன்னா நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும் தான். ஆனால் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு நம்பிக்கையாக தான் இருக்குது, எதையுமே நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் உங்கள் வீட்டில் நீங்கள் சோஷியலாக இன்வால்வ் ஆகிருக்கவர், உங்கள் வீட்டில் இதெல்லாம் என்னால் நம்ப முடியல.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ரொம்ப க்யூரியஸாக ஒரு மாதிரி நம்ம ஜங்கு கிட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்க. இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா நம்ம டே கிட்ட, ஓகே நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்த வெளியே சொல்லிக்காத, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், சொன்னாலும் யாரும் நம்பவும் மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஓகே, எனக்கு உண்மை தெரிஞ்சால் போதும். ஓகே. ஜாங் என்ன பண்ணுறான்? அவன் விளையாடிட்டு இருக்கான், ரூமில் இருக்கான். தனியாகவா இருக்கான்? தனியாக தான் விளையாடிட்டுருக்கான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குவோம். இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு அவருடைய மொபைலை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு ஆப்குள்ளே போகிறாரு. ஆக்சுவலி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே வீடியோ ப்ளே ஆகுது. நார்மல் வீடியோ இல்லை, நம்ம ஜாங்கோடைய ரூம் சிசிடிவி வீடியோ. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போனார்னா நம்ம ஜாங்கை மானிட்டர் பண்ணுறது இந்த சிசிடிவி மூலமாக தான். ஜஸ்ட் எப்போவுமே ஜாங் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத அந்த மொபைல் மூலமாக தான் பார்த்துட்ருப்பாரு. இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் டேபிளில் ஒரு இடமா ப்ளேஸ் பண்ணுறாரு. வீடியோ வந்து பார்க்குறதுக்காக நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு இடத்துல அப்படியே சாய்ச்சி வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்காங்க. ஜாங் வந்து வரைஞ்சிக்கிட்டு அந்த டாய்ஸை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த இடத்துல இருக்க டாய்ஸ் நம்ம ஜாங் டச் பண்ணாமலேயே லைட்டாக நகர ஆரம்பிக்குது நம்ம ஜாங் கிட்ட. அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது, பாக்ஸில் ஃபுல்லாக டாய்ஸ் இருக்குது. டாய்ஸ் எல்லாமே கீழே ரொம்ப வளைஞ்சு கீழே அங்கங்கே செதறி கிடக்குது. அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் வச்சா நம்ம ஜாங் அப்படியே கீழே உட்காந்து தரையில் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜாங் கிட்ட ஒரு குட்டி கார் பொம்மை வந்து தானாகவே ஆன் ஆகி நம்ம ஜாங்கோடைய கால் கிட்ட வந்து இடிக்குது. நம்ம ஜாங் அதை வச்சு விளையாடுறான். டக்குன்னு வேறு ஒரு பொம்மை அதே மாதிரி தானாக ஆன் ஆகி நம்ம ஜாங் கிட்ட வர நம்ம ஜாங் அதை வச்சு விளையாடிட்டுருக்கான். லைக் நம்ம ஜாங் வந்து வேறு யார் கூடயோ விளையாடுறது இந்த மாதிரி தெரியுது. எந்த ஒரு ஷேடோவோ எதுவுமே தெரியல. பட் அங்கே இருக்க டாய்ஸ் எல்லாமே தானாக ஆன் ஆகி நம்ம ஜாங் கிட்ட வருது. அதை மட்டும் நம்ம டே வந்து நம்ம ஜங்கு கூட சேர்ந்து அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்காரு. அவராலே நம்ப முடியல. பட் நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப கூலாக இருக்கார். என்ன நடக்குதுங்க, அவன் விளையாடிட்டு இருக்கான், டாய்ஸில் தானே ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, நம்ம ஜங்குக்கு வந்து டக்குன்னு அந்த வீடியோ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நேராக நம்ம டேவை தான் பார்க்குறாரு. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி க்யூரியஸாக பார்க்குறாரு, இதெல்லாம் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்ம டேவுடைய கையை பிடிச்சி அப்படியே அங்கே இருக்கிற பெட் இருக்கு இல்லையா, அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு இவரும் பெட்டில் உட்கார்றாரு. இப்போ நம்ம டேவை பார்த்து, நான் உனக்கு ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லிடுறேன், நீ நம்பவே மாட்டியான்னு எனக்கு தெரியல, பட் இதை நம்பினேன்னா நீ ஜாங்கை பத்திரமா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. இப்போ உடனே நம்ம டே தான், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் ஜாங்கை கண்டிப்பாக சேஃபாக பார்த்துப்பேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி இப்போ நம்ம ஜங்குக்கு சொல்கிறது என்னென்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ஒரு மெய்ட்ஸ் வந்து வேலைக்கு வராங்க. அவங்க ஏஜே வந்து கிட்டத்தட்ட ஒரு 31 to 35 அந்த மாதிரி ஏஜ் தான். அந்த மாதிரி டைமில் அவங்க கையில் ஒரு பச்சை குழந்தைய வச்சுட்டு வராங்க வேலைக்கு. நம்ம ஜங்கு கிட்ட வந்து, இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கு காசு தேவைப்படுது, இந்த குழந்தைய பார்த்துக்கணுன்னா நான் வெளியே எங்கேயாவது வேலைக்கு போனால் கண்டிப்பாக அது செட் ஆகாது, குழந்தைய கூட வச்சுக்க முடியாது, ஸோ நான் இந்த இடத்துக்கு மெய்டாக வேலைக்கு வரேன், இந்த குழந்தைய இங்கே வச்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்குன்னு வேண்டி தான் நம்ம ஜங்கு கிட்ட வேலைக்கே கேட்டு வந்திருக்காங்க அந்த மெய்ட். இப்போ அவங்க வந்து அந்த மாதிரி நம்ம ஜங்கு கிட்ட கெஞ்சி கேட்க நம்ம ஜங்குக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தைக்காகவே வந்து ஓகேன்னு சொல்லி விட்டுடுறாரு. குழந்தை அதே இடத்துல தான் ஜாலியாக தவழுது. அந்த வீட்டில் தான், அது ஆக்சுவலி நம்ம ஜங்குடைய மேன்ஷனில் தான் அந்த குழந்தை வந்து அந்த படுத்துட்ருக்க இடத்துலேருந்து அப்படியே கமரும் இல்லையா, அந்தமாரி கமந்து தவழ்ந்து செவுத்தை பிடிச்சி நடக்க ஆரம்பிக்குது அந்த குழந்தை. அது வரைக்கும் அந்த மெய்ட் வந்து அங்கேயே தான் வேலை பார்க்குறாங்க. நிறைய மெய்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ஒன் பை ஒன் ஸ்டாப் ஆகுறாங்க. ஏன்னா அந்த இடம் ரொம்பவும் தூரம், ஊரை விட்டு ரொம்பவும் தூரமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு ஸ்டாப் ஆகுறாங்க. நம்ம ஜங்குக்குடைய மேன்ஷனில் இப்போ ஒரே ஒரு மெய்ட் தான், அவங்களும் இவங்க மட்டும்தான். வேலை கேட்டு வந்த இவங்க மட்டும்தான், கையில் குழந்தைய வச்சிட்ருக்காங்க இவங்க மட்டும்தான். இவங்க வந்து அப்படியே இந்த இடத்துல ஹோல் மேன்ஷனையும் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இப்போது இவங்க மட்டும்தான் இந்த ஹோல் மேன்ஷனையும் பார்த்துட்ருக்க நம்ம ஜங்குக்கும் ஒரு பக்கம் இருக்கார். கொஞ்சம் நாட்கள் போக குழந்தை வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து க்யூரியஸாக இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து ஹாலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய காலில் அடிக்கிறது, நம்ம ஜங்குக் கிட்ட விளையாட ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணும்போதெல்லாம் நம்ம ஜங்குக் வந்து தூக்கி கையில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட விளையாடுவார். அந்த நேரம் அவருடைய பாடி கார்ட்ஸ் எல்லாமே வாயை பொழந்துட்டு பார்ப்பாங்க. ஏன்னா என்ன இது குழந்தை தூக்கி வச்சு விளையாடிட்டு இருக்காரு, ஒரு ரூட் அண்ட் ரஃபான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்ப்பாங்க. பட் நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். குழந்தைகிட்ட எப்படி இருக்கணுமோ அதை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பார். இப்படியே போகுது. குழந்தைக்கு வந்து ஒரு 2 வயசு மாதிரி ஆகுது. மெய்டும் வந்து அந்த இடத்துல அவங்க தான் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. டேஸ் போகுது. குழந்தைய வந்து படிக்க வைக்கணும் இல்லையா? ஆனால் மெய்ட் வந்து அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வர்றது, வீட்டு வேலையை பார்க்குறது இப்படியே தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, அந்த குழந்தைய அவருக்கும் பர்சனலாக பிடிச்சி போயிடுது. ஸோ அவரும் கேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மெய்டுடைய குழந்தை அப்படின்றத தாண்டி ஒரு குட்டி குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை அவர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நார்மல் பேபி சிட்டரை அரேஞ்ச் பண்ணுறாரு குழந்தைக்காக. நம்ம மெய்டு இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து குழந்தைக்காக எல்லாமே இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஃபஸ்ட் நேம் ஜியாங்கையே தூக்கி குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. இப்போ நம்ம குழந்தை பேர் வந்து ஜியாங். ஸோ நம்ம ஜியாங் வந்து நம்ம மெய்ட் வந்து காலையில் வேலைக்கு வரும்போது அப்படியே மெய்ட் கூடயே வருவான். வீட்டுக்கு வந்து இந்த மேன்ஷனுக்கு வந்துட்டு பேபி சிட்டர்கிட்ட ஸ்டடீஸ் எல்லாமே வந்து பார்த்துப்பாங்க. நம்ம ஜங்குக் கூட வந்து ஜாலியாக விளையாடுவான். கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகும், வேலைகள் முடியும், திரும்பியும் மெய்ட் வந்து குழந்தைய ஜாங்கை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த குழந்தை வந்து ஜங்குக்குடையது கிடையாது, நம்ம மெய்டுடையது. ஸோ இப்போ அப்படியே நம்ம மெய்ட் வந்து இப்படியே ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அந்த இடத்துக்கு பேபி சிட்டராக ஒரு பொண்ணு வந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து நாட்கள் போக போக ஜாங் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பா. ஜாங் ரொம்ப க்யூட்டாக, அவ்வளோ அழகாக நம்ம பேபி சிட்டர் சொல்கிறதே சரி, ஜங்குக் சொல்கிறதே சரி, மெய்ட் சொல்கிறதே சரி, ஒன் பை ஒன் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருப்பான். அதனாலேயே அந்த பேபி சிட்டருக்கு குழந்தைய ரொம்ப பிடிச்சி போயிடும். பத்தாவதுக்கு நம்ம ஜங்குக்கையும் பிடிச்சி போயிடும். ஜங்குக் கிட்ட பேச ட்ரை பண்ணுறது, இது குழந்தைய வச்சு குழந்தை மூலமாக பேச ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட அதிகமாக ஃப்ளர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுருப்பாள். ஆனால் நம்ம ஜங்குக்கு நல்லாவே தெரியும் அவள் என்ன இன்டென்ஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டோட்டலாக அவாய்ட் பண்ணுவார். ஸோ ஒன் டே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜங்குக் கீழே ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ குழந்தை விளையாடுறதுக்குன்னு வேண்டி நம்ம ஜங்குக் கிட்ட ஓடி வருது. பட் அந்த நேரம் அந்த பேபி சிட்டர் வந்து இதை ப்ளஸ் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஜங்குக் கிட்ட ஒரு மாதிரி குழந்தை பேசுகிறது, பேபியை யூஸ் பண்ணி அந்த பேபியோடைய கண்டென்ட்டை பேசுகிற மாதிரியே நம்ம ஜங்குக் கிட்ட ஒரு மாதிரி வலியுறதுன்னு சொல்லிட்டு பண்ணேன். நம்ம ஜங்குக் வந்து குழந்தைய கையில் எடுத்துகிட்டு, நீ இந்த இடத்துக்கு இனிமேட்டு வேலைக்கு வர வேண்டாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் ஆன் ஸ்பாட்டில் மூஞ்சி கடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. பட் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி வெறி ஆகிடுது. இல்லை, குழந்தைய நான் தான் பார்த்துப்பேன், குழந்தைய என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்றா. நம்ம ஜங்குக்கு சுருன்னு கோவம் வந்துடுது. நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்ருக்க, உனக்கு இங்கே வேலை கிடையாது, இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்பயும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேச, நான் செத்தாலும் சாவேனே தவிர இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பைத்தியம் முடித்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி டோட்டலாக அவள் நம்ம ஜங்குக் மேலேயும் சரி, குழந்தை மேலேயும் சரி ஒரு மாதிரி பைத்தியம் ஆகிடுறா. ஒரு மாதிரி ஜங்குக்கும் குழந்தைக்கும் வந்து ஒரு மாதிரி அடிக்ட் ஆன மாதிரி ரியாக்ட் பண்ண நம்ம ஜங்குக் என்னென்னா கையில் குழந்தை இருக்குது. ஸோ குழந்தைக்கு முன்னாடி எந்த சண்டையும் போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு மேலே ரூமுக்கு போயிடுறாரு நம்ம ஜங்குக். அந்த இடத்துல மெய்ட் வந்து குழந்தை பரவாயில்ல ஜங்குக் சார் கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நார்மலாக விட்டுடுறாங்க. இப்போது மெய்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே இருந்து நிறைய பொருட்களை கையில் எடுத்துக்கிட்டு மேலே இருக்க ரூமில், லெஃப்ட் சைட் ரூமில், அதாவது அந்த பேஸ்மெண்ட், அது மேலே இருந்தாலும் அது ஒரு பேஸ்மெண்ட், கீழே போகிற ஒரு பேஸ்மெண்ட், அந்த ஸ்டெப்ஸில் இருந்து கீழே இறங்குறாங்க.
டக்குன்னு மேலே டோர் வந்து க்ளோஸ் ஆகிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, மெய்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த பேபி சிட்டர் உள்ளே வந்திருக்கா. டோரை லாக் பண்ணிடுறா. நம்ம மெய்ட் வந்து பொருட்கள் எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டு எதுக்காக டோரை லாக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக கேட்குறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா கையில் கத்தி எடுத்து சஜக்குன்னு அறுத்துடுறா மெய்டுடைய கழுத்துலேருந்து ரத்தம் அவ்வளோ வடியுது. கீழே ஃபுல்லாக ரத்தம் ஆகுது. அவள் சிம்பிளாக ஒரே விஷயம் பண்ணுறா. அது வந்து ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்றதுனால அந்த இடத்துல நிறைய கயிறு அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது. எடுத்து மெய்டுடைய கழுத்தில் கட்டி அங்கே இருக்கிற சீலிங்லேயே போட்டு ஒரே இடம் இழுத்துடுறா. மெய்ட் வந்து பாதி உசுராக இருந்தவங்க தூக்கில் போட்டதும் மொத்தமாக இறந்துடுறாங்க. அதே இடத்துல அவளும் கழுத்தை அறுத்துட்டு இறந்து போயிடுறா. ஸோ இப்போது அங்கே இடத்துல 2 டெட் பாடி இருக்குது. நம்ம ஜங்குக் குழந்தைய வச்சுக்கிட்டு ரூமில் இருந்தவர் என்ன ரொம்ப நேரமாக வீடு சைலண்ட்டாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையில் தூக்கிட்டு வெளியே வந்திருக்காரு. எங்கேயுமே 2 பேரையுமே காணோம். எங்கே போனாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கையில் குழந்தைய வச்சுக்கிட்டே வீடு முழுக்க தேடுறாரு. வெளியவும் தேடுறாரு, பாடி கார்ட்ஸை விட்டும் தேடுறாரு. எந்த இடத்துலையுமே யாருமே காணோம். மெய்டையும் காணோம், பேபி சிட்டரையும் காணோம். ஒரு வேளை பேபி சிட்டர் கோவத்தில் வீட்டை விட்டு போயிடாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சிருந்தாலும் மெய்டை காணுமே, எங்கே போனாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குழந்தை வேலை இவங்க கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ எங்கே போனாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து பார்த்தா பொறுமையாக மேலே இருக்க டோர் வந்து லைட்டாக ஓப்பனில் இருக்கிறத நம்ம ஜங்குக் பார்த்துட்றாரு. இது மேலே இருக்க ரூம் ஓப்பனில் இருக்குது, அதுவும் பேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக குழந்தைய தூக்கிட்டு மேலே போகிறாரு. மேலே போய் பார்த்தா அந்த ரூம் டோரு ஓப்பன் பண்ணி கீழே பார்க்குறாரு. ஃபுல்லாக ப்ளீடிங்ஸ். அந்த பேபி சிட்டரும் அங்கே தான் இருக்கா. அந்த மெய்டும் வந்து அதே இடத்துல தூக்கு போட்டிருக்காங்க. இவ தான் கொண்டிருக்கா அப்படின்றதும் நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சிருது. ஸோ பாடி கார்ட்ஸை விட்டு டக்குன்னு இந்த இடத்த எல்லாத்தையுமே வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கிளியர் பண்ணிடுறாரு. ஸோ வித்தின் ஒரு 3 to 4 ஹார்ஸில் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகிடுது. இப்போ அவர் கையில் குழந்தை இருக்குது. நம்ம ஜாங் கையில் வச்சுருக்காரு. அவருக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. 1000 தான் அவர் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, மாஃபியாவாக இருந்தாலும் சரி, பாடி கார்ட்ஸ் வச்சுருந்தாலும் சரி, ஒரு குழந்தைகிட்ட அவருடைய மணி கெப்பாசிட்டியோ அவருடைய வேல்யூவோ எதுவுமே செல்ல போகிறதில்ல. அவர்கிட்ட இருந்து கொடுக்குற அந்த அன்பு தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே. ஸோ அவர் இதில் பழக்கப்பட்டவரும் கிடையாது. இருக்கலாம், ஜாங் வந்து சின்ன வயசுலேருந்து கூட இருக்கலாம், ஆனால் வளர்த்தது அவர் கிடையாது இல்லையா. ஸோ அவருக்கு ஒரு பக்கம் குழந்தைய நினைக்கும் போது ஒரு மாதிரி பயமாகுது. இதுக்கப்புறமேட்டு குழந்தைய வெளியே கொடுக்க முடியாது, நம்மளே தான் வளர்த்தாகணும் அப்படின்றதும் அவருடைய தாட்க்கு எட்டிடுது. ஸோ நம்ம ஜங்குக் வந்து முடிஞ்ச அளவுக்கு குழந்தைய செக்யூராக வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்றாரு. ஆக்சுவலி நம்ம மெய்ட் இருக்கும்போதே ஜாங்க்கு வந்து கிட்டத்தட்ட 4 years மாதிரி இருக்கும். அவனுக்கு 4 வயசு மாதிரி வந்திருக்கும். இப்போது நம்ம ஜங்குக் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 year நம்ம ஜங்குக்கு வந்து ஜாங்கை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ மேனேஜ் பண்ணி வளர்த்து எடுத்துடுறாரு. பட் இப்போ அவனுக்கு 6 வயசு. நம்ம ஜங்குக்கால் சுத்தமாக மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு ஒர்க் சைடும் ரொம்பவும் ப்ரெஷராக இருக்குது. ப்ளஸ் ஜாங் வந்து வளர்ந்துட்டுருக்கான். அவன் கூட யாராவது இருக்கணும், அவனுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காவது யாராவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மெய்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் ஒன்று வெளியே விட்டுருப்பாங்க. அதை பார்த்து நம்ம டே வந்து கால் பண்ணியிருப்பார். அந்த கால் அட்டன் பண்ணி நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் இல்லை, அந்த மெய்ட், அதாவது நம்ம ஜாங்குடைய ரியல் மதர், அவங்க வந்து நம்ம டேக்கு கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம டே வந்து மேன்ஷனுக்கு வந்திருப்பார். அதனால தான் ஸ்டார்டிங் சீனில் நம்ம டே எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்றது கூட தெரியாமல் நம்ம ஜங்குக் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றத முதல் கேள்வியாக கேட்டிருப்பார். இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக் சொல்ல நம்ம டே அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருக்காரு. டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் நம்ம ஜங்குக் தான் ஜாங்குடைய அப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் அது இல்லை, அது பொய். உண்மையான அப்பா வந்து அவனுக்கு இல்லை, அதாவது அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிய வந்ததுன்னா, ஜாங்க்கு தெரிய வந்ததுன்னா அவனுடைய மென்டாலிட்டி
எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டே வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தானாக அவரே அறியாமல் அவருக்கு டியர்ஸ் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஜங்குக் வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டே கிட்ட சொல்கிறாரு. ஈவன் எனக்கு மேரேஜ் ஆகலை, ஜாங்கோடைய பேரண்ட் யாருன்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க அப்பா யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, மெய்டுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வளர்த்துட்ருக்கேன். அதனால தான் அவன் அழுதுட்டு என் ரூமுக்கு வரும்போது என்னால் கதவை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நம்ம டே வந்து மெய்டாக வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஜாங் கிட்ட போய் பேச போகிறப்போ நம்ம ஜாங்கே சொல்லியிருப்பான் இல்லையா, நைட் டைம் நான் போயிட்டு அப்பாவுடைய கதவை தட்டினாலும் அப்பா கதவை ஓப்பன் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதுக்கு காரணம் இதுதான். தான் பிள்ளையா இருந்தால் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அப்படி வேற ஒரு பிள்ளை அப்படின்றப்போ அதை கரெக்டாக செக்யூர் பண்ணவும் தெரியல நம்ம ஜங்குக்கு. முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதனால அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டு இருக்காரு நம்ம ஜங்குக். ஸோ இது எல்லாமே நம்ம டேக்கு புரிய வருது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்குக்கையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஐ மீன் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஜாங்கோடைய பேக்ரவுண்ட் என்னன்றதும் தெரிய வருது. இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக ஒரு ரூமில் இருக்காங்க. ஜாங் தனியாக இருக்கான். டக்குன்னு கத்துற சத்தம் கேட்குது. நம்ம ஜாங் கத்துற சத்தம். டக்கு டக்குன்னு ஓடி போயிட்டு ரூமில் போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஜாங் இல்லை. ஐயோ, குழந்தை எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா காரிடோரில் லாஸ்ட் ரூம் ஓப்பனில் இருக்குது. பார்த்தது தூக்கி வாரி போடுது. நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம டேவும் சரி குடுகுடுன்னு அந்த ரூம் பக்கமாக ஓடுறாங்க. அதாவது பேஸ்மெண்ட் கீழே படிக்கட்டில் இறங்கி போகிறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த படிக்கட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 படிக்கட்டு மாதிரி இருக்கும். அவ்வளோ கீழே போகுது. அவ்வளோ படிக்கட்டு இருக்குது. இப்போ அப்படியே அந்த படிக்கட்டு இறங்கி கீழே போனால் ஜாங் ஒரு செவுத்தோரமாக ஒரு மாதிரி முடங்கி போயிட்டு அழுதுட்டு இருக்கான். நம்ம டே குடுன்னு ஓடி போயிட்டு ஜாங்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பின்னாடி திரும்பும்போது அவர் கண்ணை அவராலே நம்ப முடியல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு லேடி ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. கீழே பொருளெல்லாம் இல்லை, ஜஸ்ட் முட்டி வரைக்கும் இருக்குது. ஒரு தின் லேயர் ட்ரெஸ் தான் அது. அவங்க கழுத்துலேருந்து அவ்வளோ ரத்தம் வருது. ஃபேஸ் நார்மலாக இல்லை, ஒரு மாதிரி அழுகிய நிலையில் இருக்குது. தலை முடி வந்து ஷோல்டர் வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் அந்த முடி ரொம்ப அழகாக இருக்குது. ஃபேஸ் மட்டும் ஒரு மாதிரி கேவலமாக ஒரு மாதிரி அழுகி போயிருக்குது. நம்ம டே அதை பார்த்துட்டு ஜாங்கை பார்க்க விடாமல் ஒரு மாதிரி அவருடைய கண்ணை மறைச்சி அவருடைய கழுத்து பக்கம் திருப்பி வச்சுக்கிறாரு. நம்ம ஜாங்கை ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறாரு. இந்த சைடில் நம்ம ஷங்குக்குடைய கண்ணுக்கும் அந்த ஒரு 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 உருவம் தெரியுது. நம்ம ஜங்குக்கால் நகரக்கூட முடியல, நம்ம டேவாலையும் சரி சுத்தமாக நகர முடியல. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜங்குக்கு, டே நீ தயவு செஞ்சு நவராத, அதே இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துலன்னு சொல்ல பின்னாடிலேருந்து கட்டைகள் எதையோ அப்படியே எடுத்து நம்ம ஜங்குக்கு வந்து அடிக்கலான்னு போக, பட் ஆனால் அந்த உருவத்தில் அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே க்ராஸ் ஆகி வருது. அந்த உருவத்துக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இந்த சைடில் நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தா, அந்த சைடில் நம்ம டே ஒரு மாதிரி ஜாங்கை வந்து கட்டி அணைச்சா மாதிரி உடம்போடு ஒட்டி வச்சிட்ருக்காரு. அந்த உருவம் வந்து நம்ம டேவையே பார்த்துட்ருக்கு. டே கையில் இருக்க ஜாங்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி அந்த உருவம் யாருன்னா, அந்த இடத்துக்கு முன்னாடி நம்ம ஜாங்கை பார்த்துக்கிறதுக்குன்னு பேபி சிட்டர். ஆக்சுவலி அந்த மெய்டையும் கொன்னுட்டு அவளும் தற்கொலை பண்ணிக்கிட்டா இல்லையா, அந்த ஒரு பேபி சிட்டர் தான் அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி அழுகிய நிலமையில் ஜாங்கை பார்த்த மாதிரி ஒரு மாதிரி பயமுடுத்திக்கிட்டு நின்றுட்டுருக்குறா. அவளுக்கு பக்கத்துலேயே டக்குன்னு ஒரு உருவம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு ஃபாகியாக வந்து ஃபார்ம் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம மெய்ட், அதாவது ஜாங்கோடைய ரியல் மதர். அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க நம்ம டேவை பார்த்து தயவு செஞ்சு ஜாங்கை வந்து எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாத அப்படின்றத மாதிரி நம்ம டே கிட்ட சொல்ல, அந்த பேபி சிட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு நம்ம மெய்டுடைய கழுத்தை பிடிச்சி செவுத்தோடு ஒட்டி வச்சுட்டு அவன் ஏன் குழந்தை அப்படின்ற மாதிரி மெய்ட்கிட்டே சண்டை போடுறான். ஆக்சுவலி அந்த குழந்தை நம்ம மெய்டுடையது. அது ஏன் குழந்தை அப்படின்ற மாதிரி கிறுக்கு மாதிரி நம்ம மெய்ட்கிட்டே வந்து சண்டை போட கொஞ்ச நேரத்தில் மெய்டுடைய ஷேடோ வந்து அப்படியே கலைஞ்சு போயிடுது அந்த இடத்த விட்டு. இப்போ நம்ம டே வந்து டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்காலே ஒன்றும் பண்ண முடியல. அவரும் குடுகுடுன்னு எப்படியோ சைட்லக்கா ஓடி வந்து நம்ம டேவை ஹக் பண்ண மாதிரி இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. இப்போது அந்த பேபி சிட்டர் இருக்கா இல்லையா, அவள் ஒரு ஸ்டெப்பாக நம்ம டே கிட்ட எடுத்து வைக்கிறா. ஆக்சுவலி ஜாங் கிட்ட வரதுக்குன்னு வேண்டி எடுத்து வைக்க, நம்ம டே வந்து தயவு செஞ்சு கிட்ட வராத, பின்னாடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவள் அந்த இடத்துலையே என்ன பண்ணுறான்னா, அது ஏன் குழந்தை, அந்த குழந்தைய என்கிட்ட கூட, நானும் ஜங்குக் சாரும் தான் பார்த்துக்கிட்டோம் அந்த குழந்தைய, நீ யார் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவை வந்து ஒரு மாதிரி கோபமாக கத்த ஆரம்பிக்கிறா.
நம்ம டேக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ரொம்பவும் கோவம் வந்துடுது. டக்குன்னு எழுந்துருச்சு ஜாங்கை கையில் வச்சுக்கிட்டே, ஜாங் ஏன் குழந்த, நான் இனிமேட்டு அவனை தான் பார்த்துக்க போகிறேன். அவனும் நானும் ஜங்குக்குமா சேர்ந்து குடும்பமாக சந்தோஷமாக இருக்கும். நீ எதுக்கு இதுக்கு நடுவில் வர? நீ யார் முதல்ல? உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தானே போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜாங்கை தன்னுடைய குழந்தை, ஜங்குக்கு வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு உரிமையோட கத்த ஆரம்பிக்கிறாரு. இது எப்படி இருக்குதுன்னா, நம்ம ஜங்குக் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருப்பாரா. பட் அந்த பொண்ணு வந்து கேட்டிருக்க மாட்டா. அந்த இடத்துல நம்ம ஜங்குக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு உறவே இருந்திருக்காது. ஆனால் நம்ம ஜங்குக் பார்த்தா நம்ம டேவை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாரு, நம்ம ஜாங்கை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாரு. லைக் அவருடைய ஃபேமிலி, அவருடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிங்காக இருக்கார் இல்லையா. ஸோ அந்த ஒரு பாண்டிங் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது அந்த பொண்ணை, அந்த பேபி சிட்டரை வந்து டோட்டலாக வீக் ஆகுது. நம்மகிட்டே ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வச்சு அந்த பொண்ணை ஒரு மாதிரி தாழ்த்தி தாழ்த்தி பேசிகிட்டு இருக்காரு. நீ இந்த வீட்டுக்கெலாம் இருக்கவே கூடாது, எதுக்காக இங்கே இருக்க, என் பையனை வந்து உன்கிட்ட பார்த்துக்கிறது விட்டது என் புருஷனுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கே குறை சொல்ல, நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் போக 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 நம்மகிட்டே இந்த மாதிரி ஒரு மாதிரி தாழ்த்தி தாழ்த்தி பேசுகிறாரு. மனசில் அவ்வளோ பயம் இருக்குது. பட் கையில் ஜாங் இருக்கான். அதை நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அவளை தாழ்த்தி தாழ்த்தி பேச கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஃபேட் அவுட் ஆகி அவள் போயிடுறா. அந்த இடத்துல இல்லை, அந்த இடமே ஒரு மாதிரி அமைதியாகுது. ஜாங் அழுதுட்டுருக்கான் ஷோல்டரில். நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து ஜாங்கை கையில் வாங்கிக்கிறாரு. அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. டோட்டலாக அந்த பேஸ்மெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துடுறாரு நம்ம ஜங்குக். டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே நடுராத்திரி மாதிரி இருக்குது. நம்ம ஜங்குக் தான் நம்ம ஜாங்கை கையிலே வச்சுட்டு இருந்தவர் ஜாங் கையிலே தூங்கிடுறான். இப்போ நம்மகிட்டே என்ன பண்ணுறாருனா, தயவு செஞ்சு ஜாங்கை தனியாக போடுற வேலை வச்சுக்காதீங்க, உங்கள் கூடயே படுக்க வச்சுக்கோங்க. 1000 தான் அவங்க மெய்டுடைய குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட வாழ்ந்தாங்க இல்லையா, உங்ககிட்ட தானே வளர்றான், உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, உங்கள் பாண்ட்லேயே வளர்த்துடுங்க, தனியாக வைக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஜங்குக் லைட்டாக அப்படியே ஜாங்கை ஷோல்டர்லேருந்து இறக்கிட்டு அந்த கவுச்சில் படுக்க வச்சுட்டு நம்ம டேவுடைய கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம டே கிட்ட, டே எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறியா? என்ன ப்ராமிஸ்? இல்லை, எனக்கு தெரியல, எனக்கு ஜாங்கை பார்த்துக்க முடியல, ஏன்னு தெரியல, என்னால் அவனை ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, எனக்கே நம்பிக்கை இல்லை, என்னால் ஈவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, அந்த நேரத்தில் கூட என்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. ஏன்னா எனக்கும் ஜாங்க்கும் எந்த ஒரு பாண்டிங்குமே இல்லை. ஆனால் அவன் உன்கிட்ட ரொம்பவும் க்ளோஸாக இருக்கான். எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீ என் கூடவே இருக்கியா? இல்லை ஜங்குக், அது ப்ளீஸ் என் கூடவே இரு. என்ன நீ கீழே அப்படி பேசுகிறப்போ எனக்கு வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. என் லைஃப்பில் இவங்கெல்லாம் இருக்கணும், இவங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் ஜாங் உன் கூட இருக்கும்போது, நீங்கள் 2 பேருமா சேர்ந்து என் கூட இருக்கும்போது ஒரு ஃபேமிலி பாண்டிங் எனக்கு கிடைக்கிது. எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நீ இந்த வீட்டுக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு தான் நான் தூங்க ஆரம்பித்தேன். அது தெரியுமா? ஜாங்கை தனியாக அந்த ரூமில் விட்டுட்டு என்னால் தூங்க முடியாது, தூக்கம் வராது. ஏன்னா திடீர்னு எழுந்திரிச்சு வந்து கதவை தட்டிக்கிட்டே இருப்பான். என்னால் திறக்கவும் முடியாது. எனக்கு அந்த அழுக சத்தத்தில் தூக்கமும் வராது. ஒரு மாதிரி பிளாங்காக எதுக்கு வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 1000 தான் என்கிட்ட பணம் இருந்தாலும் என்னால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியல. ஆனால் நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அப்பத்துலேருந்து ஜாங் உங்ககிட்ட ரொம்பவும் பாசமாக இருக்க ஆரம்பித்தான். உங்ககிட்ட கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணான். நீ வந்ததுக்கப்புறமேட்டு அவன் ஒரு நாள் கூட என்னுடைய ரூம் டோரை நோக்கி வந்ததே கிடையாது. உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணான். நான் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தேன். நீ இருக்கிறதுனால, நீ இருக்கேன்ற ஒரு தைரியத்தினால.
நீ ஜோங்கை பார்த்துப்பேன்ற ஒரு ஹோப்னால நான் நான் நிம்மதியாக இருந்தேன். நீ இருக்கும்போது நான் நிம்மதியாக இருக்கேன்டே. நானாக இருக்கேன். இதுக்கப்புறம் எதுவும் நடக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் என் வாழ்க்கையில் இப்போ நீ தேவைன்னு தோணுது. ஜோங்கும் நீ தேவை. உன்னை விட அவனை பத்திரமா வேற யாராலையும் பார்த்துக்க முடியாதுன்னு தோணுது. நான் மேபி இதெல்லாமே ஆல் ஆஃப் த சடன் அப்படின்ற மாதிரி உன்னுடைய தலையில் போட்டு திணிக்கலாம். ஆனால் நீ கொஞ்சம் இதை பற்றி யோசிச்சு பாரு. நீ இப்போ இந்த இடத்த விட்டு போயிட்டனா ஜாங் என்னால் சுத்தமாக பார்த்துக்க முடியாது. அவன் மறுபடியும் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு சேம் பாண்ட் என்கிட்ட வர வைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். நீ இல்லைனா அடுத்து என்னால் அவனை பற்றி திங்க் பண்ண கூட முடியல. நீ போனா திரும்பியும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. டெய்லி ராத்திரி அவன் பயந்து எழுந்திரிச்சு அழுதுட்டு வரதை நான் திரும்பியும் கேட்க ஆரம்பிக்கணும். என் கூடவே இருந்துறேன். நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். வேணும்னா இல்லை, இது எனக்கு அவசியம்தான். கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஷகு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? ஜஸ்ட் நான் ஜாங் கூட இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்கை வச்சு நீ கல்யாணம் வரைக்கும் பேசிகிட்ருக்க. எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே உன் மேலே வந்தது இல்லை. எனக்கு தெரியும்டே, உனக்கு இது மேலே எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கும் ஜாங்கும் அப்படி இல்லை. எங்கள் 2 பேருக்குமே உங்ககிட்ட ஒரு பாண்ட் உருவாயிடுச்சு. நீ இருக்கும்போது நான் நிம்மதியாக இருக்கேன். நீ இருக்கும்போது ஜாங் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கான். அவனாக இருக்கான், விளையாடுறான், ரூமை விட்டு வெளியே வரான். எனக்கு நீ இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு தோணுது. நான் உன்னை ப்ரெஷர் பண்ணலை. யோசிச்சு பாருன்னு தான் சொல்கிறேன். ப்ளீஸ், ஜாங்காக இல்லைனாலும் எனக்காகவே அதை யோசிச்சு பாரு. ப்ளீஸ். நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டே. அப்புறம் இன்னைக்கு நீ ஜாங் 2 பேருமே யார் ரூம்லேயே இருங்க, வெளியே எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எழுந்திரிச்சு மேலே ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிடுறாரு. அந்த ஷவருக்கு கீழே நின்றுக்கிட்டு அவர் நம்ம கிட்ட சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அவர் மைண்டுக்குள்ளே திரும்பியும் ஓட ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அவரை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு வேறு கேட்டு வச்சுருக்கேனே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த ஷவருக்கு கீழே நின்றுட்டு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்க ஜாங்க பார்த்துட்டே இருக்காரு. நிம்மதியாக இருக்கான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ அழுக. அந்த ஒரு உருவத்தை பார்த்துட்டு பயத்தில் எப்படி அந்த ரூமுக்கு போனான்னு கூட தெரியல. அப்படி ஒரு அழுக நம்ம ஜாங். அதுவும் இல்லாமல் அவன் அந்த ஒரு நிலைமையில் அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு. ப்ளஸ் ஆல்சோ நம்ம ஜங்குக்கு வேறு சொல்லியிருப்பார் இல்லையா, நம்ம ஜாங்குடைய அந்த ஹிஸ்ட்ரி, அவங்க அம்மா இறந்தது, பேபி சிட்டர் கொன்னது எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கே வந்திருப்பாங்க. பட் இந்த வீட்லேயே அவங்க இறந்து போகிற மாதிரி ஆயிருக்கு. ஸோ அவங்களுடைய சோல் வந்து அப்படியே செட்டில் ஆகணும், அதாவது ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா இவன் நல்லா இருக்கணும், ஜாங் சந்தோஷமாக இருக்கணும், அவன் வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ நம்மகிட்டே வந்து எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு. இப்போது ஜாங்கை தூக்கிக்கிட்டு ஜங்குடைய ரூமுக்கு போகிறாரு. ஜாங் நல்லா தூங்கிட்டு இருக்கான். பெட்டில் அப்படியே ஒரு ஓரமாக படுக்க போடுறாரு. ஜங்கு கொஞ்ச நேரத்தில் அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம டேவை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு. அவருக்கு என்னமோ புயலே பேஞ்சு ஓஞ்சா மாதிரி ஒரு ஃபீல். ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது அந்த இடமே. வீடே ரொம்பவும் அமைதியாக இருக்குது. ஜாங் வர தூங்கிட்டான். அவன் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்க நம்ம டேவும் வந்து அப்படியே அவனுக்கு போர்வெல்லாம் அப்படியே போற்றி விட்டுட்டு கொஞ்சம் செட்டில் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஒரு பக்கம் வந்து அப்படியே படுக்கிறாரு. இப்போது நடுப்புற நம்ம ஜாங் இருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்து ரைட் சைடு இருக்காரு. நம்ம டே வந்து லெஃப்ட் சைடு படுக்கிறாரு. இழுத்து பெட்ஷீட்டில் போட்டுக்கிறாங்க. 3 பேருமே ஒரே பெட்ஷீட்டில் தான் படுக்கிறாங்க. ரொம்பவும் கோல்டாக இருக்குது. எல்லாருமே நல்லா 3 பேருமே நல்லா இறுக்கமாக பெட்ஷீட்டை இழுத்து போட்டுக்கிட்டு அமைதியாக படுக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரையே அறியாமல் ஜாங்கை அப்படியே கையை போட்டு கிட்ட இழுத்து படுக்க வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஜாங்க்கும் டேக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா,
வேணும்னே நம்ம ஜாங் கிட்ட படுக்கணும்னு அப்படியே நம்ம டே வந்து ஜாங் கிட்ட நெருங்கி வராரு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவுமா சேர்ந்து ஜாங்கை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கமா அப்படியே ஜாங்கை பிடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே படுத்துட்ருக்க கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம டே வந்து யோசிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து கண்ணை மூடிடுறாரு, படுக்கிறது தூங்குறதுக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறாரு. நம்ம ஜாங் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம டே கண்ணை முடிச்சுட்டு அந்த ஒரு நிலா வெளிச்சம் அந்த ஜன்னல் வழியாக உள்ளே வருது. அந்த ஒரு வெளிச்சம் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸையும் நம்ம ஜியோவுடைய ஃபேஸையும் பார்க்குறாரு. அவரே அறியாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு ஷோல்டர் மேலே நம்ம டே அப்படியே கையை போட்டு நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே கிட்ட இழுக்க நம்ம ஜங்குக்கு முழிச்சுக்கிறாரு. நம்ம டேவை பார்க்க நம்ம டே வந்து அப்படியே லைட்டாக கண்ணிலே அப்படியே காட்டுறாரு, அமைதியாக படு அப்படின்ற மாதிரி. அப்படியே கண்ணிலே காட்ட நம்ம ஜங்குக்கு வந்து அமைதியாக படுத்துக்கிறாரு. ஜாங்கை கிட்டே இழுத்துறதுக்காக கையை வச்சுருந்தார் இல்லையா, ஸோ இப்போ அந்த கையை எடுத்து அப்படியே நம்ம டே மேலே போட்டு நம்ம டேவை கிட்ட இழுத்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து ஜாங்கை கிட்ட போட்டு நம்ம டேவும் கிட்ட தான் இருக்கார். பட் நடுவில் நம்ம டேவை பிடிக்கும் போது ஜாங் வந்து இடிக்கிறான். அதனால என்ன பண்ணுறாருனா எழுந்திருச்சு ஜாங்கை வந்து ரைட் சைடில் போட்டு நம்ம ஜங்குக்கு நடுவில் வந்துடுறாரு. அப்படியே நம்ம ஜாங்கை வந்து ஒரு பக்கம் கைக்குள்ளே போட்டு இறுக்கி அணைச்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம டேவை கிட்ட இழுத்து போட்டு இறுக்கி அணைச்சிக்கிறாரு. இப்போது ஜாங் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம டேவும் ஜங்குக்கும் தூங்கவே இல்லை. நம்ம ஜங்குக்கு வந்து சீலிங்கை பார்த்த மாதிரி நேராக படுத்திருக்காரு. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி கிட்ட நெருங்கி வந்து படுத்திருக்காரு. நம்ம ஜாங்கும் நம்ம ஜங்குக்கு மேலே காலை போட்டு கையை போட்டுக்கிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கான். இப்போ நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜங்குக்கே பார்த்த மாதிரி ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்க நம்ம ஜங்குக்கு வந்து சீலிங்கை பார்த்துக்கிட்டே நம்ம டே கிட்ட டே எத்தனை முடிவு பண்ணியா? என்ன முடிவு எடுத்துக்க? எல்லாம் அது எப்படி சொல்கிறது, ஜியோங்காக தான். ஜியோங்காகனா என் கூட இருக்கியா? ஜியோங்க பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு எங்கள் கூட இருக்கியா? ஓ, ஜியோங்காக மட்டும்தானா? அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொன்னதும் நம்ம ஜங்குக்கு லைட்டாக நம்ம டேவை பார்த்த மாதிரி திரும்புகிறாரு. நம்ம டே வந்து லைட்டாக ஷை ஆகுறாரு. நம்ம ஜங்குக்கு அந்த மாதிரி பார்க்குறப்போ அவருடைய சீக்ஸ்லாம் லைட்டாக அப்படி ப்ளஷ் ஆகுது. இப்போ நம்ம டே தான், ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீ இதை அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி எடுத்துக்கிறியா? உனக்கே தெரியும்ல, அரேஞ்ச் மேரேஜ்னா தெரியாதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி என்னை பற்றி உனக்கு எதுவும் தெரியலனாலும் ஜாங்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமேட்டு உன்னை பற்றி நானும் என்னை பற்றி நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் சொல்கிறீங்களா? கட்டாயம் கிடையாது, ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது. அது பொறுமையாக பண்ணிக்கலாமே. ஏன்னா இப்போ நான் காலேஜ் தான் போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு ஹாலிடேயில் தான் இந்த வேலைக்கே வந்தேன். இதுக்கப்புறம் இது வேலையாக இருக்க போகிறதில்ல, இது என்னுடைய கடமை. உங்களையும் ஜாங்கையும் பத்திரமா பார்த்துக்கிறது எனக்கு இப்போ ஒரு என்னுடைய லைஃப் ரீசன் மாதிரி. எனக்கு சொல்ல போகணுன்னா எனக்குன்னு யாருமே கிடையாது. நானும் என் ஃப்ரெண்டும் பார்ட் டைம் பார்த்து தான் படிச்சுட்ருக்கோம். என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டில் தனியாக இருக்கான், பாவம். அவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நான் நாளைக்கு தான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாமே சொல்வேன். எனக்குன்னு எதுவுமே இல்லாதப்போ நான் எப்படி எல்லாத்தையும் அமைச்சிக்க போகிறேன்னு தோணிட்டு இருந்தது. யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லப்போனால் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சி பார்க்கல. நீங்கள் என்ன நல்லா பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னை நல்லா பார்த்துக்கிறதுன்றதை விடவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாங்கை நல்லா பார்த்துப்போன்றதும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ
கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இப்போ வேண்டாம், கொஞ்சம் நாள் போகட்டுமே. எனக்கு இதுவே போதும்டே, நீ கூட இருக்குன்னு சொன்னதே போதும். ஐம் ஸோ சாரி. நான் ஒரே டைம் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கொடுத்துட்டேன். என்னை பார்த்துக்கிறது, ஜாங்க பார்த்துக்கிறது, ஸ்டடீஸை பார்க்குறது அப்படின்னு சொல்லி. பட் என்னை நம்பு, நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ எப்பவும் போல இரு, ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது இங்கேயா இருக்கணும். எங்கள் கூட டெய்லியும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு எங்கள் கூட தூங்கணும் ப்ளீஸ். புரியுது. தேங்க்யூ டே. இல்லை, எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? ஒரு விஷயம் சொல்லலாமா உங்ககிட்ட? நான் இதை யார்கிட்டையும் சொன்னதில்ல, டக்குன்னு வரவும் மாட்டேங்குது. ஆனால் எனக்கு இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. என்னது சொல்லுங்க. ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ டு ஜங்கக். எனக்கு தெரியுது நீ ஃபீலே இல்லாமல் சொல்கிறேன்னு. இல்லை, அப்படிலாம் இல்லை. நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிற விதம், என்ன ஹேண்டில் பண்ணுற விதம்லாம் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே தனியாக தான் இருக்கேன். என்கிட்ட யாரும் இந்த அளவுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக க்ளோஸாக இருந்ததில்ல. நீங்கள் தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு க்ளோஸாக ஒரே பெட்டில் இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு என்னையும் அறியாமல் நான் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ உங்களை லவ் பண்ணுறது, உங்களை மேரேஜ் பண்ணுறது தப்பு இல்லைன்னு தோணுது. யார் கையிலையோ போய் நான் மாட்டுறதுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிறேன்ற உங்கள்கிட்டயே நான் இருக்கேனே. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே உறவு என்னுடைய ஜிமின் மட்டும்தான். அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனும் என்ன மாதிரி தான், அவனும் தனியாக இருக்கான், ஆனால் என் கூட இருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது அவனுக்குன்னு ஒரு துணை கிடச்சிருச்சு. அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக அவனை பத்திரமா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதே மாதிரி எனக்கும் ஒரு துணை கிடச்சிருக்கு, நீங்கள். அப்புறம் ஜியோங். எனக்கு இது போதுமே. ஐ லவ் யூ டூ ஜங்கக். நான் உண்மையிலேயே என் சோல்ஃபுல்லாக தான் சொல்கிறேன். உண்மையாவா? உண்மையாக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் ஜியோங்கோ கிட்டே நெருங்கி நம்ம ஜங்கு கூட படுத்துக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தனியாளாக இருந்தவர் ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி. நம்ம டேவை பார்த்துக்கணும், நம்ம ஜாங்கை பார்த்துக்கணும். இதுக்கப்புறமேட்டு நம்ம டே காலேஜுக்கு போகிறவரை நம்ம ஜாங்கே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர மாதிரி அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே கொஞ்ச நாள் அங்கே இருக்கார். காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜங்கு கூட கார்லேயே டெய்லியும் காலேஜுக்கு போயிட்டு வந்துடுவார். நம்ம ஜிமினை பற்றி சொல்ல போனால், நம்ம ஜிமின் நம்ம யூங்கியோட இருக்கார் இல்லையா? ஸோ அவர் அவருடைய லைஃப்பை நம்ம டேவை காலேஜில் பார்த்தாலும் நம்ம டே எல்லா விஷயத்தையும் நம்ம ஜிமின் கிட்ட சொன்னதுனால அவரும் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ நம்ம ஜிமின் யூங்கி கூட இருந்தாலும் நம்ம டே ஜியாங்காகவே திரும்பியும் நம்ம ஜங்கு கூட வந்துடுவார் கார்லேயே. நம்ம ஜியாங் பற்றி சொல்ல போனோன்னா, அவனுக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் எக்ஸ்போஸ் ஆகிறது எல்லாமே. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அந்த இடம்லாம் அடாப்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் எடுக்குது. இருந்தாலும் அடாப்ட் பண்ணிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நம்ம டே பேபி சிட்டராக வந்தவர் போக 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 பப்பான்னு சொல்லிட்டு நம்ம டேவை தன்னுடைய பேரண்ட் மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே நாள் போகுது. நம்ம ஜியாங் பப்பா அப்பான்னு சொல்லிட்டு 2 பேரையுமே ஜாலியாக கூப்பிட்டு பேசி அப்படியே ஒரு அழகான ஃபேமிலியாக மாறுறாங்க. நாட்கள் போகுது, வருஷங்கள் போகுது. நம்ம ஜங்குக் கூட நம்ம டே ரொம்பவும் க்ளோஸாக இருக்கார். அந்த அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிறாரு நிறைய விஷயங்களை. அப்படி கொஞ்சம் நாட்கள் போக நம்ம டே காலேஜ் முடிக்கிறாரு. 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி காலேஜ் முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு சர்ச்சில் சிம்பிளாக அவங்களே போயிட்டு ரிங் மாற்றி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம
ஜாங்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேரண்ட்டாக மாறுறாங்க. நம்ம ஜாங்கை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து படிக்க வைக்கிறாங்க. காலேஜ்க்கு அப்புறமேட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்துக்கிறாரு. மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுறது நம்ம டே தான் அந்த ஹோல் மேன்ஷனையே. ஸோ நம்ம ஜாங்கையும் பார்த்துக்கிறது, நம்ம ஜங்குக்கை பார்த்துக்கிறது நம்ம டேவாக இருந்தாலும் நம்ம ஜங்குக் தான் ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரன் பண்ணுறாரு. பர்ஃபெக்டாக ஒரு அழகான ஃபேமிலி. ஒரு பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறமேட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி அப்படியே மாறி நம்ம டேவும் ஜங்குக்கும் ஜியாங்குமா நிற்கிறாங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை வந்து இங்கேயே முடிக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு அந்த வீட்டில் எந்த ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நடக்கலை. நிறைய பேர் வந்து ஹாரர் கேட்டிருந்தீங்க. எனக்கு ஹாரர் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லை. பட் நிறைய பேருக்கு பேபி சீட்டருடைய அந்த ஒரு கான்செப்ட் ரொம்பவும் பிடிச்சிருக்குது. என்னுடைய வீடியோஸில் அந்த வியூ லிஸ்ட்டில் போய் பார்த்தேன். நிறைய பேருக்கு அந்த ஒரு பேபி சிட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பிடிச்சிருக்குது. அப்படின்றதுனால ஒரு பேபி சிட்டர் மூலமாக ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டீஸோட ஒரு ஹாரபிள் மூவியாக நான் வந்து இதை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் இது ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை மன்னிச்சிருங்க. 1.5 மணி நேரம் ஆகும் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கவே இல்லை கைஸ். ஐ எம் ஸோ சாரி. ரொம்ப லென்த்தாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த ஸ்டோரியை நான் ஒழுங்காக முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து மெசேஜ் வந்துச்சு, நான் சரியாக ஸ்டோரி எண்டிங் வந்து கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த வீடியோவில் அதை வந்து தீர்த்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்சன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண அந்த ஒரு வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக நான் ஸ்பெஷல் எபிசோட் போடுறேன். கவலைப்பட தேவையில்லை. ஓகேடா, நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. பை பை எவ்ரி ஒன். பி சேஃப். ஐ லவ் யூ ஆல்.